இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இணைய வழியில் மீண்டும் ஒரு முறை சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, நல்லா அறிமுக உரை சொல்லியிருந்தாங்க. அந்த கவி மிகச்சிறந்த கவி. அவங்க சகோதரி சொன்னது அருட்தந்தையினுடைய கவி. இகத்துணர்வில் புலனைந்தும், அந்த புலனைந்த பற்றித்தான் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். இப்போ புலன்கள்னு எடுத்துட்டா மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுகின்ற தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். இந்த புலன் இயக்கம் எப்படி நடைபெறும்னா காந்த விசை. அந்த கவியிலையும் சரியா சொன்னாங்க. காந்த ஆற்றல் தான் புலன்கள் மூலமாக செலவழிகிறது தான் நமக்கு மனசு. அந்த தடையை உணர்றதுதான் மனசு. இப்போ என்னன்னா அந்த காந்தத்தினுடைய வெளியேற்றத்துக்கு இது வழிமடைகளா இருக்கு புலன்கள். இந்த வழிமடைகள் காந்த வெளியேறது எப்படி வெளியேறதுங்கிறது தான் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அதிசயமான உண்மை. இப்போ அதுக்கு கடவுள் நம்ம உடம்புல இந்த 5 புலன்கள் 5 பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியா கொடுத்திருக்காரு. இந்த பிரதிநிதிகளாகிய தோலும், நாக்கும், மூக்கும், கண்களும், காதுகளும் வேலை செய்யறது அதிசயமான. அதைத்தான் சுவாமிஜி சொல்லுவாங்க, பஞ்ச தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன் நிலையிலிருந்து ஒரு மாறுதல் அடைஞ்சு அந்த உணர்வா பெறுகின்ற போது அந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதுல உடம்புல எப்படி அதிசயமான விஷயம் நடக்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆண்களுடைய பொதுவான எடை எவ்வளவு இருக்கும்? சராசரியா அந்த காலத்துல ஒரு 50 to 60 கிலோ சொன்னாங்க. இப்பெல்லாம் நல்ல சாப்பாடு, எக்ஸசைஸ் இல்லை, அதனால ஒரு 70 கிலோ வச்சுக்கலாம். ஆண்களுக்கெல்லாம் ஒரு 70 கிலோ சராசரி எடை இருக்கும். பெண்களுக்கு ஒரு 60 to 65 கிலோ சராசரி எடை. நம்ம உடற்பயிற்சி மனவள கலைஞர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ரெகுலரா உடற்பயிற்சி பண்றவங்க ஓரளவுக்கு காற்று போலதான் இருப்பாங்க. இப்ப இந்த 70 கிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்க, 80 கிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்க எல்லாம் சில பேர்லாம் 120 கிலோல இருக்காங்க. அந்த வெயிட்டை எப்படி தூக்க முடியுது? சராசரியான 70 கிலோ வெயிட்டே ஆண்கள்னாலையும் ஒரு 60 கிலோ இடைய பெண்கள்னாலையும் எப்படி தூக்கிட்டு நம்ம 24 மணி நேரம் ஒரு மாதம் முழுவதும், ஆண்டு முழுவதும், வாழ்க்கை முழுவதுமே அது எப்படி தூக்கிட்டு இருக்கிறோம், எப்படி தூக்க முடியுது? இதை ஆராய்ச்சிக்கு எடுத்து கொண்டு சிந்தித்த போதுதான் கிடைச்ச விடைதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விசை ஆற்றல். அதைத்தான் நீர்ம விசை ஆற்றல்னு சொல்றாங்க. இது எப்படி உணர்ந்துக்கலன்னா, ஒரு பெரிய இப்பெல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் அழகா ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த குடிநீர் தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. டப் பார்த்தா அது பேர் அப்படி சொல்றாங்க. அதுல தண்ணி நிரப்பி குளிர் நீரோ வெந்நீரோ அது ரெண்டும் கலந்து அப்படியெல்லாம் நல்ல வசதி இருந்தாச்சு. அதுல படுத்துட்டு இருக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். அதே போல ஒரு பெரிய டப்பை எடுத்துக்கலாம். அதுல ஒரு பாட்டில், மூடிய பாட்டில், பிளாஸ்டிக்கோ இல்ல கண்ணாடி பாட்டிலோ மூடிய நிலையில் உள்ள வச்சிட்டோம்னா, தண்ணி இல்லாத நேரத்துல உள்ள வச்சோம்னா அது கீழே போய் முட்டிடும். நீங்க பெரிய ஒரு குண்டாலேயே கீழே போய் வச்சீங்கன்னா அது முட்டிடும். நிக்கும். தரையில தட்டுற மாதிரி அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பாகத்துல போய் நிக்கும். அதுல மறுபடியும் நீங்க தண்ணி விடுற போது இந்த மூடிய பாத்திரம் மேல வரும். இதுதாங்க நீர்ம விசை ஆற்றல். நம்ம உடம்புல அந்த நீர் சக்தி நிறைய 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 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த காற்று கலந்து அப்படியே அழகா மேல வந்துடும், மிதக்கும். ஆச்சரியமான உண்மையா இருக்கு. இதுதாங்க நம்ம உடம்புல ஒரு அமைப்பை கடவுள் வச்சு அமைச்சிருக்காரு. எப்படின்னா, நம்ம உடம்புல இந்த காற்றும் நீர்ம நிலையும் சேர்ந்து, அதுக்கு ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு சுலபமா புரியும். நீர்ம விசையாற்றல்ங்கிறது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தமிழ்ல சொன்னா புரிய மாட்டேங்குது. நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிற போது ஆங்கிலத்தை புரியாம இருந்ததுன்னா தமிழ்ல சொல்லுவோம் இந்த மாதிரி அப்படின்ட்டு. கொஞ்சம் இப்படி புரிஞ்சுது. அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கும். இட்டது வட்டானால் வாட்டென்ன சே சொல்லு அப்படிங்கிறத இட்டு அது, பட் ஆனால் வாட்டென்ன சே சொல்லு அப்படிங்கிறத அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆங்கிலத்துல
சொன்னாதான் தமிழை புரியுற மாதிரி ஒரு நிலைமை தள்ளப்பட்டு விட்டோம். அப்ப இந்த நீர்ம விசையாற்றல்ங்கிறது இப்போ ஆங்கிலத்துல சொல்ற போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுலபம் புரியும். ஹைட்ராலிக் சிஸ்டம். நம்ம உடம்புல இந்த தண்ணீர் நிறைஞ்சு வர்ற போது இந்த காற்று நிறைஞ்ச இடமெல்லாம் மேல இப்படிதாங்க நம்ம உடம்புல வந்து இந்த 80 கிலோவாகட்டும் 100 கிலோவாகட்டும் என்ன வெயிட்டா இருந்தாலும் அதை நம்ம தூக்கிட்டு நடக்க முடியறதே வந்து அற்புதமான நீர்ம விசை ஆற்றல் தான். இதை கடவுள் அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த விசை ஆற்றல் வந்து எல்லா பாகத்திலையும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இந்த பஞ்ச புலன்களுக்கும் அந்த நீர்ம விசையாற்றல் தான் ஆதாரமா இருக்குது, சக்தியா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கண் எடுத்துக்கங்க. கண்கள் ரெண்டு இருக்கிறதுனால கண்கள், இந்த கண்கள்ல வந்து ஒரு சோகமான சூழ்நிலை. நிறைய பேர் இப்ப சினிமா பார்த்தா கூட கண்கள்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சிருது, எப்படின்னு தெரியல. ஆஹ் அது பெண்களுக்கு உடனே வந்துடும். அது எப்படி வருது? இப்ப தண்ணீர் வந்து நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கும்? உள்ள வாயில தான் குடிக்கிறோம். அது வயிற்றுக்குள்ளாரதான் போகுது. கண்கள்ல தண்ணீர் எப்படி வருது? அப்ப அந்த நெருப்பாகிய புலனா இருந்தாலும் அந்த நெருப்பு சக்தி அதிகமா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்க எவ்வளவு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்காரு கடவுள். இப்ப நெருப்பினுடைய பிரதிநிதி தான், ஒளியினுடைய பிரதிநிதி தான் பஞ்சபூதத்துல நம்ம கண்கள். ஆனா அதுல சூடு பஞ்சபூதத்தினுடைய தாக்கம் அதிகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுல ஒரு நீர்ம விசை வச்சுங்க. அது அழகா வச்சிருக்காரு. இந்த கீழ் இமைகள்ல தான் வாட்டர் பேக் வச்சிருக்காங்க. மேலமைகள் போய் மூடுச்சுன்னா அந்த இடத்துல பட்டுச்சுன்னா லைட்டா கசி. இந்த தண்ணீர் எப்படி வருது? சோகமான மனநிலையில ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கண்கள்ல கண்ணீர் வந்ததுன்னா அது எப்படி வருதுங்கிறது, கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி வருதுங்கிறது ஒரு ஆச்சரியம். அதாங்க இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம். இந்த காற்று கீழே போய் அமுத்த அது மேல வந்துடும். தண்ணீர் நிறைய நிறைய நம்ம உடம்புல அதுதான். அதனாலதான் அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் 72% வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பூமியினுடைய நிலை என்னன்னா ஏன் மிதக்குது? எல்லாமே மிதக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. சித்தர் சொன்னார், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. சும்மா அடைக்கல காற்று. இந்த காற்று அடைச்சு வச்சிருந்தாதான், நல்லா கேட்டுங்க, அடைச்சு வச்சிருந்தாதான் நம்மளால மிதக்க முடியும், இயங்க முடியும், நடக்க முடியும். அந்த கண்கள்ல பாருங்க அந்த தண்ணீர் வருது இல்லையா, கீழே இருந்துதான் நான் எவ்வளவு அது புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து அதை தாண்டி மேல கம்ப்ரஷன் வருதுன்னா, நம்ம போர்ல கீழே அடி போர் போட்டோன்னே 700 அடி 600 அடி இருந்தா கூட கீழே இருந்து அந்த காற்று தானே போய் மேல எடுத்து அந்த தண்ணீர் வந்து அழகா மேல கொண்டு வந்து கொடுக்கறது போல நம்ம உடம்புலையும் கீழ்ப்பகுதியில வயிறு நிறைய தண்ணி இருந்தாலும் இல்ல யூரின் பிளேடர்ல இருந்தாலும் உடனே அந்த நுரையீரல் இருந்தாலும் மேல கொண்டு வந்து இந்த கண்கள் வழியா கொடுக்கக்கூடிய ஆற்றல். அப்ப அது கண்ணு காயாம இருக்கும், புலன் நல்லா வேலை செய்யும். உடனே சோகமும் நிவர்த்தியாகும். இப்ப பெண்களினுடைய விளையாட்டை சொல்றாங்க. பெண்களினுடைய கடைசி ஆயுதம் அதான். முதல்ல ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க, திடீர்னு சோகமா மாறி அந்த கண்ணீர் துளிகள் வந்தாச்சுன்னா அது கடைசி ஆயுதமா மாறிடும். அதுக்கு பின்னால அது ஆண்கள் சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாங்க. அதேதான். அப்ப அந்த பாருங்க அந்த விசையாற்றல் எவ்வளவு அழகா. இது வந்து கண்கள்ல தண்ணீரா வர்றது. மூக்குங்கிற புலனுக்கு வர்ற போது அந்த இடத்துல அது சளியா கோழையா, அது எப்படி விசையாற்றல்? அது நுரையீரல் வேண்டாத பொருட்களை மேல கொண்டு உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வழிமடைகளை, அந்த 5 புலன்களை எப்படி இந்த விசையாற்றல் ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் பாதுகாத்து வச்சிருக்குன்னா நடக்கிறது. பாரதியார் சொன்னதான், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படிங்கிற அந்த பாடலினுடைய விளக்கம் திருத்தந்தையினுடைய விளக்கத்தின் மூலம் கரெக்டா அந்த கோயின்சைட் ஆகி வருது. அப்ப மூக்குல அது இந்த புலன்கள் வந்து அந்த கோழைங்கிற ஒரு வடிவத்திலையும் சளிங்கிற ஒரு வடிவத்திலையும் வந்து நம்மளை எவ்வளவு அழகா பாதுகாக்கும். இது அந்த ஒரு மிக்சிங் தாங்க. இந்த காற்று ஆகட்டும், நீர்த்தன்மையாகட்டும், அதில் இருக்கக்கூடிய இந்த சளி திரவமாகட்டும் ஒரு நல்ல மிக்சிங்ல இருந்துதான் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குது. சளிங்கிறது ஒரு இவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அது வந்து அது இல்லாம இருந்ததுன்னா போச்சுங்க, கிருமிகள்லாம் உள்ள போயிடும். உள்ள போனாச்சுன்னா அப்புறம் நுரையீரல அப்ப நம்ம உடற்பயிற்சி நல்லா மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு அது எதுவுமே வர்றதில்லை. என்னைக்காவது வருடத்துக்கு ஒரு முறை சளி போகும். நம்ம அதை தடுக்காம இருந்ததுன்னா உடம்பு கிளியர் ஆயிடும். அதே போல இதே இந்த விசையாற்றல் இந்த புலன்களாகிய இப்ப கண்ணுக்கு நீராகவும் மூக்குக்கு சளி திரவமாகவும் வர்றது காதுகளுக்கு வர்ற போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுத்தப்பட்ட நிலையில வராங்க.
அது மெழுகா அது எப்படி அந்த இடத்துல உற்பத்தி மையத்தை வச்சு ஒரு ஒரு காம்பினேஷன் பண்ணி அதை கொண்டு வந்து, ஏன்னா வேற எந்த இதுவும் வந்து காதுகள்ல அந்த மெழுகு இருந்தா தான் அது அப்படியே ஒரு பஞ்சி அது கரெக்டா கொடுத்து ஓசை வந்து மோதுற போது வெளி ஓசைகளை வந்து அது ஃபில்டர் பண்ணி அனுப்புற மாதிரி ஒரு என்ன செட்டப்புங்க. அதிகமா இருந்ததுன்னா அது இந்த டெசிபிள் அதிகமாயிடுச்சுன்னா அது தாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த நீங்க பாருங்க இந்த ஓசை வந்து காற்று வழியா பேசினா சத்தமா போகும். அதே அந்த மெழுகு ஏதாவது ஒரு தடை வச்சுட்டாச்சுன்னா அது ஃபில்டர் ஆகும். இந்த ஃபில்டர் தான் அந்த ஃபில்டருக்கு உண்டான ஒரு விசையாற்றல் தான் உடல்ல எவ்வளவு அழகான ஒரு செட்டப்பை கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இது எல்லாம் அடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு இடத்தையும் வந்து கண்களுக்காகட்டும் மூக்குக்காகட்டும் அதே போல இது நாக்குல வர்ற போது அது ஒரு மிகச்சிறந்த அருமருந்தாக எச்சிலாக வந்துட்டு பாருங்க. அதுவுமே சுரப்பு எங்க இருந்து வருது? நாவடி சுரப்பி மேலெண்ண சுரப்பின்னா அந்த சுரப்பிக்கு நீராற்றல் எங்க இருந்து வரும்? ஒரு கம்பஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த வாயு மண்டலம் அதான் உடல் முழுவதும் அந்த ஓடக்கூடிய ஆக்சிஜன் ஆகட்டும் அந்த பிராணவாயு ஆகட்டும் கழிவு வாயுவாகட்டும் கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய ஆகட்டும் அபான வாயு எல்லாமே அந்த ஒரு இந்த ஒரு செட்டப் இந்த வாயிலேயே பிரிப்பார். கரெக்டா பிரிச்சுங்க இது வந்து அபான வாயு. நீங்க நாக்குல ஆரம்பிக்கக்கூடிய ஜீரண மண்டலம் முடியக்கூடிய இடம் மலைக்குடல் வரைக்கும் போகுது இல்லையா? பெருங்குடல் தாண்டி மலைக்குடல் வரைக்கும் போகுது இல்லையா? எல்லா இடங்களையும் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஹைட்ராலிக் காந்த சக்தியில அப்படியே இயங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த விசை ஆற்றல் வந்துங்க அதான் காந்த விசை இதை நடத்துதுங்க. ஆனா அந்த நடத்தக்கூடிய இடமும் பொருளும் நேர்ம விசையாற்றல ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். இந்த நாக்குல சுவையுணர்வும் எப்படி ஒரு பதார்த்தத்தை நினைச்சாலே உடனடியே அது சுரப்பு 2, 3 முறை நம்ம காதுல கேட்டாச்சுன்னா உடனே மனம் இயங்குச்சுன்னா மூளையில அந்த பதார்த்தத்தினுடைய உருவம் குணம் வந்துருச்சுன்னா ஓ வருதாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சு அது ஜீரண மண்டலத்துக்கு எப்பா வருதுப்பா கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர்பா வர ஆரம்பிக்குதுன்னு சொன்ன உடனே வந்து நாக்குல அந்த உள்ளே வர சுரக்க ஆரம்பிச்சதுன்னா ஆச்சரியமா இருக்கும். அது பாருங்க அந்த இடத்துலயும் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் அழகா அந்த புலன்களை வந்து இயக்கிறதுக்காக. அதனாலதான் பஞ்சபூதத்துல நாக்கு வந்து இதனுடைய நீரினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வாட்டர் தான் டங்க் நாக்கு. அதனாலதான் நம்ம நாக்க கடவுள் தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கோம். யோசனை பார்த்தா அந்த தண்ணீர் ஊறிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ரசம் அயனம் நம்ம மாறி ரசாயனமா மாறுறதுக்கு அவ்வளவு பிரமாதமான ஒரு செட்டப். காதுகள் எப்படி தோல் இன்னும் கெட்டிப்படுத்தப்பட்ட நிலையா ரசாயனமா அது ஒரு வேக்ஸ் கோட்டிங் வெயில் காலங்கள்ல நம்ம கவனிச்சோம்னா அந்த வேக்ஸ் கோட்டிங் என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆயிடும். லேசா மாறி உருக ஆரம்பிச்சு அதன் வழியா வியர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி அதன் வழியா வியர்வை வந்து நம்ம உடம்புடைய அந்த 98.6 சொல்லக்கூடிய அந்த சமச்சீரான வெப்பத்தை பராமரிக்கிறது தான். காற்று பட்டாச்சுன்னா வேர்வை மேல காற்று பட்டாச்சுன்னா கொஞ்சம் குளிரும். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வியர்வை மூலமா யூரியாங்கிற உப்பெல்லாம் அந்த நேரத்துல வர்றதுக்கு இது மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து ஓப்பன் ஆகும். என்ன ஒரு விஷயம் அந்த ரசம் போடும் போது அதுல ஒரு பகுதி எல்லா இடங்கள்லயும் தோல்ல அது அப்படியே மேல வந்து அது மேல தள்ளி விட்டு அப்படியே இதே குளிர்காலம் இது தோல் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கெட்டிப்படுத்தப்பட்டு இந்த வேர்வை துவாரங்களை எல்லாம் மூடி வைக்கிற போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்ப ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இது வந்து திரவமா வெளியே வரக்கூடாது. பட்டுச்சுன்னா வெளியே சீதோஷ குளிரா இருக்கு. அந்த குளிரா இருக்கிற போது என்ன ஆகுன்னா நமக்கு எச்ச குளிர்ச்சியாகி உடம்புடைய வெப்ப நிலை பாதிக்கப்படுது. சமச்சீரான வெப்பம் அதுக்குள்ள தோலே மூடி வச்சோம்னா அப்போ என்ன கழிவு பொருள் யூரியாவெல்லாம் வெளியே போக்கணுங்கிறதுக்காக அந்த விசையாற்றல் என்ன பண்ணுதுங்க யூரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதான் குளிர்காலத்துல எக்கச்சக்கமான சிறுநீர் இருக்கு தேடி தேடி எல்லாம் ஓட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு காரணம் வந்து இதுதாங்க ஒரு செட்டப். இப்போ தோல்லே ஆகட்டும் நாட்டிலே ஆகட்டும் மூக்கிலே ஆகட்டும் கண்கள்லே ஆகட்டும் காதுகளே ஆகட்டும் அந்த விசையாற்றல் நம்ம உடம்புல ஒவ்வொரு அவயங்கள்லையும் உடம்புடைய வெயிட்ட இது ஓரறிவிலிருந்தே ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். தாவரங்கள்ல இருந்தே வந்து அந்த தாவரங்களே இந்த பாலைவனத்துல இருக்கிற தாவரங்களை கவனிச்சு பார்த்தோம்னா அது கருதுறதே இல்லையே. உதாரணத்துக்கு நம்ம சாலையோரங்கள் இருக்கக்கூடிய புளிய மரங்கள் இப்போ நம்ம ஆழியார் போற வழியில 2 பக்கம் பார்த்தோம்னா அவ்வளவு நல்ல மலையாண்டிப்பட்டதுக்கு புளிய மரங்கள் கவனித்தோம்னா கோயம்புத்தூர்ல ரயில்ல இறங்குனதுல இருந்து
பொள்ளாச்சி போற வரைக்குமே அந்த மாதிரிதான் அமைப்பு தான் இருந்ததுங்க முதல். ரெண்டு பக்கமும் மிகச்சிறந்த புளிய மரங்கள், அது போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு இதா இருந்தது. ஆனா இப்போ அது ஹைவேன்னு சொல்லி அதெல்லாம் ரோடெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தினால பொள்ளாச்சி வரைக்கும் கொஞ்சம் மாறிடுச்சு. அதுல இருந்து நமக்கு நல்லா அந்த தாவரங்கள் பாருங்க. இப்போ ரோட்ல இருக்கிற அந்த மரங்கள்லாம் வந்து ஏதோ மழையை எதிர்பார்த்து கிடைச்சாதான், கிடைக்கலைனாலும் டெய்லி. ஆனா எதுவுமே கருகிறது இல்லையே. எப்படி இருக்குங்க அது ஆற்றல் வந்து. அது பகல்ல வந்து அந்த இதுலயும் வந்து இலைகள் ஒரு கடவுள் ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த கோட்டிங் தான் பாலைவன மரங்கள்ல அவ்வளவு சூட்டையும் தாங்க. அந்த மெழுகு வந்து அந்த சூட்டை அப்படியே கரெக்டா இது பண்ணிக்கும். அது தாங்கி பிடிச்சுக்கும். நைட்டு இரவு நேரங்கள்ல என்ன பண்ணுதுன்னா, அது வந்து அந்த தாவர இனங்கள் வந்து அதுல இருக்கக்கூடிய இதையை வந்து வேக்ஸ ரிலீஸ் பண்ணிடுது. குளிர்காலத்துல எப்படி நம்ம உடம்புல அதே குணம் தான் நம்ம தோலுக்கு அது வந்து அந்த முதல் குழந்தையோட அறிவு நமக்கு அப்படியே அழகா வந்து சேர்ந்தது. ஆஹ் அது அப்ப நைட்ல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த சீதோஷ நிலையை அழகா புரிஞ்சுக்கும். உறிஞ்சி வேறு கூட்டிட்டு கொடுக்கும். வேர் சேமிச்சு வச்சு மறுபடியும் மேல ரிவர்ஸ் பண்ணி பக்கத்துல இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிற போது இந்த பச்சையம் அது ஒரு கோட்டிங்ல நடந்து தாவரங்களுக்கு பூவாகவும் காயாகவும் கனியாகவும் மாறக்கூடிய நிலை. அது எதுக்குன்னா அடுத்து வரக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு. அடுத்தடுத்து வரக்கூடிய உணவுகளுக்கு என்ன இந்த பிரபஞ்சத்தை நினைச்சா, இந்த ஆற்றலை நினைச்சா, ஆஹ் நம்ம அரித்தந்தை மகரிஷியினுடைய பயிற்சிகளுக்கு வந்ததுக்கு பின்னாலதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல. அதான் சொன்னாங்க சுவாமிஜி அந்த காந்த தத்துவத்துல அந்த பாடல் சொல்லுவாங்கல்ல, தவம் அது சொல்றாரு ஒரு இடத்துல, தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே அப்படிப்பார். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஒரு இன்பமதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றுவார். கம்பேரே பண்ண முடியாது. உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே அளித்ததை சொன்னதனுடைய விளக்கம். எல்லா இடங்களையும் தற்பரனாய் ஒரு இடத்துல சொல்றாங்க, தற்பரனாய் தற்பரன். அப்போ அந்த இறைவனே தற்பரனாய் வந்து அந்த ஓரறிவு தவறதுக்கு பாருங்க. அந்த நீர்த்தன்மையும் ஒரு கம்பரிசன்ல தான். இப்போ மழை பெய்யுற இடத்துல நம்ம புஞ்சை விட்டுட்டு நன்செய் நிலத்துக்கு கூட வாங்க, நெல் வாழை கரும்பு இதுக்கெல்லாம் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எப்படி மேல தென்னமரத்துக்கு எப்படி இளநீருக்கு மேல அவ்வளவு தண்ணீர் போய் சேரும். எவ்வளவு கம்பரிசன் இருக்கும் அந்த விசையாற்றல். அப்போ ஓரறிவுல அவ்வளவு ஆற்றலை கொண்டு போய் வச்சிருக்காரு. ரெண்டறிவு வரபோது அது முழுவதுமே அந்த நீர்த்தன்மை மூலமாக தான் இயங்கவே ஆகும். விசையாற்றல் நிறத்து ஊருக்கு புழு வடிவுல ஒவ்வொரு அறிவுக்கும் அது வந்தது அத்தனையுமே மனிதனுக்கு வந்து ஆற்றலை கொடுத்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது நல்லா இருக்கிற போது நம்ம நோய் நொடிக்கு அதாவது சுவாமிஜி நோய் வர காரணங்கள்ல சொல்லுவார். அந்த இயற்கை காரணங்கள் ஒன்றும் செயற்கை காரணங்கள் ஒன்றும் இந்த விசையாற்றலை பாதிக்காமல் இருக்கிறது. ஏன்னா இயற்கை காரணங்கள்ல பிரச்சனை இல்லை. அதுக்கு தீர்வு அரித்தந்தையே நமக்கு சரியா கொடுத்துருக்காரு. என்னன்னா இப்போ சொல்றாங்க இல்லையா, கருவமைப்பு ஜீன்னா அது காயகல்பங்கிற பயிற்சியில அது சரி பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னால ஒரு 3 ஆண்டுகள் ஆண் பெண் இருவரும் காயகல்பம் செய்துட்டு குழந்தை பேர் உருவாச்சுன்னா தன்னுடைய பதிவு தாக்கங்கள் குறைஞ்சு போயிடும். கருவமைப்பில் வரக்கூடிய நோய் நொடிகள் இருந்து நம்ம விடுதலை ஆகலாங்கிறத அரித்தந்தை அதுக்கே தீர்வா சொல்லிட்டாங்க கருவமைப்பு. அதே போல கோள்களின் சஞ்சாரம், சுகனத்தில் உழவு வரும் கோள்களின் நிலை, அது பிறக்கிற நேரத்துல கரு உருவான நேரத்துல இந்த சோலார் சிஸ்டத்துல எது எது எங்கெங்க இருந்ததோ இப்ப எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல்ல அந்த ரசாயன மாற்றம் வருங்கிறதுக்கு அதுக்கு அழகான அரித்தந்தையினுடைய கண்டுபிடிப்பு தான் பஞ்சபூத நவகிரகம். மிகச்சிறந்தவங்க. அது வந்து பஞ்சபூதங்களையும் பஞ்ச புலன்களையும் இந்த விசையாற்றலையும் ஒன்றோடொன்று புலன்கள் கெட்டு போகாம இருக்கணும். புலன்களினுடைய இயக்கமும் சீர இயக்கமா, அது சீர்மையான இயக்கம். அது கெட்டு போச்சுன்னா தான் எல்லாமே. அதுக்கு இந்த பஞ்சபூத வழிபாடும், அதுக்கு மீறி பஞ்சேந்திரிய தவம் புலன்கள் மேல மனம் செலுத்தி பாருங்க. அது அந்த பஞ்சபூத நவகிரகத்துல
கோள்களினுடைய சஞ்சாரத்துல ஏற்படக்கூடிய இதையே நம்ம சரி பண்ணிக்கலாம். தீர்வு டைரக்டா அதே கொடுத்துட்டாங்க. இயற்கைக்கு இயற்கையாகவே தீர்வை குரு மூலமாக கிடைச்சிருக்கு. இயற்கையாக ஏற்படுகின்ற கிளைமேட்டிக்கல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சந்தர்ப்ப மோதலுக்கு உடற்பயிற்சி, மருத்துவ உடற்பயிற்சி அது தீர்வாக அமைந்து. ஏன்னா அந்த விசையாற்றல் நம்ம உடம்புல கெட்டு போகாம இருக்கிறது நம்ம செய்கைகள், ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லக்கூடிய செய்கைகள், ஏதாவது இடத்துல நம்ம அதை மீறினாதான் அது செய்கைகளை தரும். நீங்க 5 விஷயத்துல எந்த இடத்துலயும் கொஞ்சம் மீறுறோம். அது என்னன்னா அது இப்போ 2வது இதுல கொஞ்சம் எல்லாருமே மீறக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டோம். என்னன்னா பணத்துக்கு பின்னால ஓடுறதுனால உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், தாம்பத்தியத்துல இந்த உணவு உறக்கம்ங்கிறது இப்ப நீ கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. எல்லாத்துக்குமே சரியான உறக்கம் தான் இது பண்ணணுங்கிறது. நம்ம உடலை புதுப்பிக்கும். உள்ள இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் ஹைட்ராலிக் நல்லா நிறைஞ்சு நிக்கீங்க. அது காற்றும் தன்னுடைய வேலையை எப்படி கம்ப்ரஷன் ஓடி காற்று நிறைஞ்சாத்தானே இந்த கிளீனிங் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிராணவாயு வெளியே செலவாயிட்டே இருந்ததுன்னா உள்ள நிறைஞ்ச அந்த கம்ப்ரஷன் ஏற்படாது இல்லையா? அதே போல இந்த நீராற்று அது நல்லா இருக்கணுங்கிறது. அந்த 2யும் பாதுகாக்கக்கூடிய நெருப்பாற்று, சமச்சீரான வெப்பம். அந்த சமச்சீரான வெப்பமும் ஒரு உறுதுணையா இருக்குங்க. காற்றும் உறுதுணை, நீரும் உறுதுணை, அதை தாங்கக்கூடிய கெட்டி பொருளாகிய உடம்பும் உறுதுணை. இதுக்கெல்லாம் அடித்தளம் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலும் துணையா நிற்பனுங்கிறது தான் எத்தனை. அது அப்ப இயற்கை காரணங்களுக்கு தீர்வு ஒன்று காயகல்பம், 2வது பஞ்சபூத நவகிரகம், 3வது நம்ம உடற்பயிற்சிய சுவாமி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா இதுல இப்போ உடற்பயிற்சியும் கூட கடைசியில தூங்க வச்சிடறேன்ட்டு இப்ப நாங்க அறிமுக பயிற்சி நடத்துற போது முதல் நாளே அது பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கை பயிற்சியை கொடுத்துட்டு விளக்கம் கொடுத்துட்டுங்க, முடிஞ்சா கால் பயிற்சி கொடுத்துட்டு கடைசி பயிற்சிக்கு ஜம்ப் ஆயிடுறது. நல்லா படுத்து ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க அப்படின்னோடனே எங்கிருந்தோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டு வந்திருக்காங்க. அவன் போய் 4 இடத்துல சொல்லி போடுவார். ஐயோ பரவாயில்லைங்க, அங்க போனா நல்லா தூங்க வைக்கிறாங்க, நிம்மதியே தூங்கலாம் அப்படின்ட்டு சொல்றதுனால இந்த 2 பேர்த்து கூப்பிட்டு வருவாங்க. நம்ம கொஞ்சம் டயர்டோட அனுப்பிச்சோம்னா அது செட் ஆகாது. அப்புறம் தவம் முடிக்கையில அவருக்கு ஏதோ குழப்பமா இருக்குன்னு முதல் நாளே ரிலாக்ஸேஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அது நல்லா இருந்தது, எல்லாத்துக்கும் நல்லா இருந்தது. இப்பவும் சில இடங்கள்ல அப்படி பண்றாங்க. அப்போ செயற்கை காரணங்கள் வரும்போதுதான் நோய் வர காரணங்களுக்கு இந்த பஞ்ச புலன்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னன்னா இந்த செயற்கை காரணங்கள் உணவு, எண்ணம், செய்கை. இப்போ உணவுங்கிற போது அதன் உள்ள கம்ப்ரஷன் கரெக்டா இருந்தா தான், ஹைட்ராலிக் சிஸ்டம் இருந்தா தான் உள்ள விழுங்கவே முடியும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம், தலைகீழா நின்று கூட உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஹைட்ராலிக் எப்படி ரிவர்ஸ் பண்ணி மேல தள்ளுது பாரு. இப்படியே மெல்ல 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 கவலைக்கிடமா உள்ள கொண்டு போற போது பிரமாதமா உள்ள போய் சேர்ந்துருச்சுன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உணவு. எண்ணம்ங்கிறது இதுதாங்க. இந்த இடத்துலதான் செயற்கை காரணங்கள்ல இதுதான் காந்த விசையவே டோட்டலா காலி பண்றது இதுதான். வேற எதுவுமே இல்லை. அந்த கம்பர்ஷன் எல்லாம் வீக் ஆகி ஒரு ஒரு சூழ்நிலையில முதுகு வலி, கை வலி, கால் வலி, இந்த புலன்கள் எல்லாம் பாருங்க அந்தந்த பார்ட்ல வலி ஏற்படும் காரணமே இந்த விசையாற்றல் சரி சமமா இல்லாத ஒரு காரணம். அதை கெடுக்கக்கூடிய காரியங்களாகிய உணவு, சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ளாமை, அதுவும் சத்தான உணவு உட்கொள்ளாமை, பசிக்காம கிட்டப்பா சாப்பிட்டு வச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே எண்ணம் வந்துடும். அதனாலதான் பெரியவங்க அந்த காலத்துல இந்த உணவை தவிர்க்கிறதுக்காக காட்சியெல்லாம் போய் தவம் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒன்னும் யாரும் செத்து போகலையே. உணவு இல்லைன்னா நம்ம இறந்து போயிடுறோம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறோம். அப்ப அது என்ன ஆகுதுன்னா அவங்க சிந்தையை அடக்கியே சும்மா இருந்த நிலை அவங்களுக்கு அது இருந்திருக்கு. அந்த சிந்தையை அடக்கி, ஏன்னா சிந்தைங்கிறது உள்ள வந்தாச்சுன்னா உணவு மேல ஞாபகம் வந்துருங்க. நீங்க மணி அடிச்சாச்சுன்னா எல்லாருங்களும் அந்த காலத்துல பழமொழி விளையாட்ட சொல்லுவாங்க. மணி அடிச்சா சோறு, மயிர் முளைச்சா முட்டை, வேப்ப மரத்து நிழல், வெண்ணெய் எடுக்காத மோறு, அச்சடிச்ச களி, அவன்ஸ் குழம்பு, இதெல்லாம் எங்க கிடைக்குன்னு யாரும் கேட்டுறாதீங்க, ஜெயிலு கிடைக்கும். அதே போல இப்போ நிறைய இடங்கள்ல இந்த சாப்பாட்டு மணின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஐயாரு கூட இந்த சரியான நேரத்துக்கு உணவுக்கு ஒரு அது சமிக்கை தானே, சிக்னல் தானே, அதுக்காக தப்பான இது இல்லை.
அந்த நேரத்துல வாழ்க தவம் வளமுடன் ஐயா. பணி வந்துருச்சுன்னா நமக்கு சிந்தை அடக்க முடியாம போகுது. சிந்தை வந்துருச்சுன்னா பசி வந்துருங்க. எண்ணம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். அது மனமே அதான் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு சித்தர் சொன்னது அதனுடைய அர்த்தம் தான். மனசுல சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற அந்த நிலை வரணும். வரலைன்னா சிந்தை அடங்கலைன்னா அது எந்த உணர்வு வந்து அதை நோக்கி இந்த புலன்களுக்கு நரம்பு கனெக்ஷன் கொடுத்துரும். கொடுத்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். இரண்டாவது சுற்றுல எண்ணம் வலுவாகி உணர்ச்சி நிலையில் இருக்கிறது தேவையா மாறிடும். தேவையா மாறிடுச்சுன்னா தவமாவது ஒன்னாவது கலைச்சிடணும். வாழ்க வையகம் கலைச்சிட்டு அப்புறம் அதை தேடி முயற்சி செயல் அப்புறம் அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு வர்றதே இல்லை. வந்துச்சுனாதான் அது விளக்கப்படிகள். இது வந்து பழக்கப்படியில தான் நாம் அறியும். பெரும்பாலான மனிதர்கள் பழக்கப்படியில் இருக்கிறதுக்கு காரணமே சிந்தையை அடக்க. அந்த சிந்தையை அடக்கிறது ஆனா எண்ணங்கள்ல நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கணும்னா அது சிந்தை தற்சோதனை ஆகட்டும். ஃபர்ஸ்ட் தற்சோதனை அதானே எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறது ஏன் வச்சாங்கன்னா வாழ்க அனலைஸ் வளமுடன் ஐயா. அப்படிங்கிறது. சொல்லுங்கம்மா. வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குதுங்க. மைக் கொஞ்சம் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹ் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. நான் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்கேன். சரி, நன்றி. அப்போ சிந்தையை அடக்காத எண்ணங்களை சரி பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அந்த எண்ணங்களை பண்றது அப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த ஆர்கனைகள் எண்ணங்களை வாட்ச் பண்ண சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா எண்ணங்கள் வந்து நீங்க உடம்பு வழியா ஓடிட்டு இருக்கிற போது புலன்கள் வழியா ஓடுற போது அந்த உணர்ச்சி மயமா தான் இருக்குங்க. இந்த உணர்ச்சி மயத்துக்கு காரணமே இன்னைக்கு இன்றைய வாழ்க்கை வந்து கால்குலேஷனா போயிடுச்சு. எல்லாத்துடைய வாழ்க்கையும் வந்து கால்குலேஷன் தான். போனா இப்ப என்ன எத்தனை நாள் இருக்கலாம், மௌனம் இருக்கலாம், இது ஒரு 14 நாள் தான் பயிற்சியா, அடுத்தது ஒரு 5 நாள் தானே அகத்தாய்வு, இல்ல சனி ஞாயிறு 2 நாள் தானே, எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். இந்த நீங்க பிறந்ததுல இருந்தே கால்குலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அத்தனை உணர்ச்சி தான். இந்த உணர்ச்சி மயமா இருக்கிற போது புலன்கள்லாம் தடுமாறும். என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப எல்கேஜிக்கு சீட்டு கிடைக்கலைன்னா, நல்ல ஸ்கூல் கிடைக்கலைன்னா அது பெற்றோர்கள் போய் படிச்சிருவாங்களா எல்கேஜி. எனக்கு தெரிஞ்சு 10th பப்ளிக்கும் +2 பப்ளிக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டுல விட்டா அவங்க அம்மா போய் பரிச்சு எழுதிருவாங்க. அந்த அளவுல வேகம் உணர்ச்சி மேல. ஏன்னா இவங்கதான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். இந்த படி படிச்சிடணும், இத்தனை சம்பளம் வாங்கணும், பணத்தை நோக்கிய வாழ்க்கையுடைய ஒரு இதை நோக்கி கண்டபலன் இணையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கடல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என் மெய்யுணர்விழிப்பு குறித்து இணை அறிவித்த குருவே அன்பேங்கிறது. அப்ப நம்ம தன்னை அறிந்திட தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாம தடுக்கிறது இந்த கால்குலேஷனான வாழ்க்கை தான். எல்லாரும் இப்ப கால்குலேஷன்ல இருக்காங்க. நீங்க 99% கால்குலேஷன் தான். இந்த நிமிடத்தை இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாங்கிற இது வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, செரிஷ் த மொமெண்ட், என்ஜாயிங் த மொமெண்ட் அப்படிங்கிறது. இந்த சூழ்நிலையை ரசித்து வாழறதுக்கு யாருமே ரெடி இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். சினிமாவும் அதே மாதிரிதான் வருது. ஓடு வாழ்க்கையே ஒரு ரன்னிங் ரேஸுங்கிறான். அதனால அதைய வச்சு ஓடுற மாதிரி இப்ப பிறந்த குழந்தைகள்ல இருந்து கடைசி மின்மயானத்துக்கு போற வரைக்குமே ஓட்டமா தான் இருக்கு. எப்ப மின்மயானம் புக் பண்ணிட்டியா, நீ ஸ்லாட் கொஞ்சம் முதல்ல கேளப்பா அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவர் வந்து புரிஞ்சாரு. அந்த புலன்கள்லாம் கட் ஆயிடுச்சு, நீங்க ஒண்ணும் பண்ண போறது. அது இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லாட்டை முன்னால வேணும்னா நம்ம கால்குலேஷன். நான் கொஞ்சம் குளிச்சுட்டு நேரத்துக்கு ஏதோ ஒரு அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச இளவு வீடு எல்லாமே கெட் டுகெதரா மாத்திட்டாங்க. எல்லாரும் போனா மாப்பிள்ள இரு நல்லா இருக்கையா, உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டுங்க. முதலையாவது கொஞ்சம் சோகமா இருந்ததுங்க, இப்போ இல்ல. அந்த மாதிரி அப்ப என்னதாங்க பெரிய பிரச்சனை. உணவு, எண்ணம், செய்கை. செய்கையும் ஓவரா பண்ணிக்கிறது. செய்கை என்னன்னா உணவை கீழே உட்காந்து சாப்பிடும். நிறைய பேருங்க இந்த டைனிங் டேபிள்னு ஒண்ணு வீட்டுல வாங்கி போட்டிருக்கேன். சாப்பிட்றத தவிர அந்த டேபிள்ல எல்லா வேலையும், எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் அது மேலேயே வைக்கணும், எதை கொண்டு வந்தாலும் அது மேலேயே எரிஞ்சு போடும். சில வீடுகள்ல டைனிங் டேபிள் போய் பார்த்தா ஆளியார் மலை மாதிரி அந்த மாதிரி வச்சிடறோம். அதுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னு இப்ப என்ன பண்றாங்க, டிவிக்கு முன்னால. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டிவி இல்ல, ரேடியோ தான் கேட்டுட்டு இருந்தோம் நாங்க எல்லாம் சின்ன வயசு. டிவி வந்ததுங்க. வந்ததுக்கு பின்னால இப்ப என்ன ஆச்சுன்னா அது உட்கார்ந்து பாக்குறதுக்கு
கடனோ உடனோ சோபா செட்டுன்னு ஒண்ணு வந்தாச்சு. இப்ப டிவி பார்க்காம சாப்பிட முடியாது செய்கை. அந்த டிவி பார்க்கிற இடம் வந்து சோபா செட். சோஃபால வந்து உட்கார்றோம். இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் குழி ஏற்படுறதுனால உள்ள போய் அது நம்ம இயற்கைக்கு மீறா போய் சுகமா உட்கார்ந்துட்டோம்னா இந்த சிஸ்டம் கொஞ்சம் தடைபடும். நீர்ம விசையாற்றல் வந்து அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சோபால உட்கார்ந்தா விசுக்குன்னு எந்திரிக்க முடியாது. நீங்க பாயில ஜம்மு காலத்துல உட்கார்ந்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிடலாம். இது ஏன் எந்திரிக்க முடியலைன்னா சில பேர் கை கொடுக்க வேண்டியது. அப்பா, கை பிடிப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த சிஸ்டம் வந்து இருக்கக்கூடிய அந்த நீர்ம விசையா ஆற்றல் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து அந்த இடத்துல கீழ இருந்து எல்லாம் ஒரு செட்டப்பா மேல வரணுங்க. நம்ம உடம்பு தூக்குறது காலுக்கு கொடுக்கணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், கீழே ரிவர்ஸ் பண்ணி மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த ஃபோர்ஸ் எல்லாம் இடுப்பகுதியில் போய் அமுந்துக்கிறது. அவ்வளவு ஒண்ணும் எந்திரிக்கவே முடியாது. இப்ப இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இதுல ஒரு செய்கை. இது இந்த செய்கை தாங்க நமக்கு நீர்ம விசையாற்றல பாதிக்கக்கூடிய நிலையில வச்சு. அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 5 புலன்களுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றலை இது எல்லாத்தையுமே காலி பண்ணக்கூடியது உணவு, எண்ணம், செய்கை. இந்த செய்கையில இந்த செய்கை தாங்க ஓவர். இப்ப பாருங்க, யாரும் இப்ப நடந்து போறதுக்கு தயார். பசங்கிட்டவே கடைக்கு போயிட்டு வாங்க, வண்டி சாவி முதல் இது வந்து அப்படி கேட்கறாங்க. அப்ப இந்த நீர்ம விசையாற்றல் வந்து அது வீக் ஆகிற போது நம்ம கையூனாம கூட எந்திரிச்சு பழக்கி விட்டாங்க. அந்த காலத்துல கீழே உட்கார்ந்துட்டுங்க, சமணம் போட்டு உட்கார்ந்து நிலத்துல கை வச்சுதான் இப்ப எந்திரிக்க முடியும். சமணம் போட்டு உட்கார்ந்து. ஆனா அது கையூனாமே எந்திரிக்கக்கூடியதெல்லாம் வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுக்குத்தானே தோப்புக்கரணம்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா இதுவும் நம்ம உடற்பயிற்சி ரெகுலரா பண்றவங்க இப்போ கையூனாமே எந்திரிக்க முடியும். அதுக்குண்டான ஆற்றல் வந்து அந்த கம்பர்சன் கடவுள் நம்ம உடற்பயிற்சி தாங்க நீர்ம விசையாற்றலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்ட்டா கரெக்டா ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வேற எந்த எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க கை எப்படி வைக்கிற சமான முத்திரை வச்சுட்டு சுத்துற போதே இதயம் பலப்படும். என்னன்னா இதயத்துல அடப்பு இருந்துன்னா கை சுத்தமாயிருதுங்க. அது கம்ப்ரஷன் வந்து அழகா இதயத்தை இயக்க ஆரம்பிச்சு. அதே போல நல்லா லாக் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ற போது அந்த இடத்துல எங்காவது லாக் இருந்ததுன்னா கூட ரிலீஸ் ஆயிருது. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது நல்லா வேலை செய்யுது. வயிற்று நல்லா வருடி விடுற போது வெப்ப ஆற்றலும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருது. கிளீனிங் ப்ராசஸும் நடந்துருது. கூடவே அந்த விசையாற்றல் பாதிக்காத அளவுக்கு நம்ம உடற்பயிற்சியை அருட்தந்தை வடிவமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம செய்கைகளை சரி பண்ணாதான் இந்த ஆற்றல் கெடாம இருக்கும். புலன்கள் வீக்காகாம இருக்கும். செய்கைகளை சரி பண்றதுக்கு என்ன வேணும்? அங்கதான் ரிவர்ஸ் தான் எண்ணம். உணவு, எண்ணம், செய்கையில அந்த எண்ணம் பாருங்க, ஒரு அறிவு தாவரமே அது கரெக்டா பண்ணுது. 2 அறிவும் அதை விட நல்லா பண்ணுது. 3 அறிவும் அதை விட பூச்சி இனங்கள் வந்து நல்லா பண்ணுதுங்க. 4 அறிவு வந்தாச்சுன்னா சூப்பரா. நீங்க காக்கை குருவி எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான இதெல்லாம் பண்ணுதுங்க. அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து அதனாலதான் அது பறக்கிறது வந்து எப்படி பறக்குது? நீங்க அந்த விசை ஆற்றல் வந்து அப்படியே காற்றா அப்படியே பொங்குன்னு அப்படியே எவ்வளவு தூரமா இருந்தாலும் பறந்து போயிருது இல்லையா? அதே போல அந்த காட்டு விலங்குகள், 5 விலங்குகள் என்ன பாய்ச்சல ஓடுது, என்ன வேகத்துல ஓடுது. அந்த அடிப்படை உணர்வு வந்து அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வு அதை கெடுக்க கூடாது. பாருங்க, அது நம்ம வீட்டு பயிரவரே வளர்ப்பு பிராணியா இருக்கிறவரு நீங்க உணவு அவருக்கு செய்ய ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 2-3 நாளைக்கு பட்டினி கிடப்பாரு. வெளில போய் சாப்பிடுவார். சாப்பிட்டா அது சரி பண்ணிக்குவார். நம்ம அப்படி இல்லை. மறுபடியும் ஏதாவது உணவு முறை உள்ள போட்டுங்க, மறுபடியும் இது பண்ணி மாத்திரை போட்டுங்க. இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தை அது உந்து சக்தி அதே சரி பண்ணிக்கும். இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதான் சுவாமிஜி சொல்றாரு, அது சரி பண்ணிக்கும். இயற்கையிலேயே அமைப்பு இருக்கு. ஆனா நம்ம மறு உந்த போட்டுங்க, பொறுமை இல்லாம என்னந்தான் எப்ப எதிர் ஊசி போடாம எப்படி நல்லா ஆகுங்கிறத நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் இப்போ தான். நாங்க ஹோமியோபதியில என்ன ட்ரை பண்ணாலும் சண்டைக்கே வருவாங்க. அது எப்படி ஊசி போடாம காய்ச்சல் நல்லா மறு உந்து சக்தி கொடுக்காம ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருமே. அந்த ஹைட்ராலிக் கொஞ்சம் வீக்கா இருக்குது. நம்ம செய்கையில எல்லாம் இது பண்ணிட்டோம். அந்த விசையாற்றலை சரி பண்ணிட்டோம்னா அந்த காற்றடித்த பை நல்லா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் நிறைஞ்சிருச்சுன்னா இது அழகா மேல வந்துடும் அப்படிங்கிறது தான். பூமியினுடைய மிதப்பும் அதுதானே. அந்த சராசரிகள் எல்லாமே இந்த சிஸ்டத்தில் தானே இருக்கு. அதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அருட்தந்தையினுடைய விளக்கமும் அதுதான். அண்டத்தில் கடவுளா இருக்கிறவங்க பிண்டத்துல உயிரென பேசப்படுகின்றான் அப்படிங்கிறது
இந்த விளக்கம் தான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எண்ணம் ரிவர்ஸ், செய்கைக்கு என்ன அடிப்படையா இருக்கு, எண்ணத்தின் மூலமா அது உணவு இந்த பக்கம் நின்னாலும் செய்கை இந்த பக்கம் நின்னாலும் இடையில இருக்கிற எண்ணம் தான். அந்த எண்ணம்ங்கிறத சரி பண்ணிட்டோம்னாலே எல்லா விஷயங்களும் இந்த சிஸ்டம் கெட்டாம இருக்கும். எண்ணத்தை சரி பண்றதுக்கு என்ன, அதான் செய்கை தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டுன்னு சொன்ன விளக்கம் அதுதான். அப்ப தவம்ங்கிறது எல்லா பெரிய மனிதர்களும் மகான்களும் சித்தர் பெருமக்களும் தவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் எது தவம்னு யாருமே சொல்லு. அந்த இடத்துலதான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு எது தவம்ங்கிறத கிளீனா கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இவ்வளவு அடிப்படை தவங்கள், இத்தனை விதமான தவங்கள், ஒவ்வொன்றுக்கும் சொன்ன பாருங்க. இந்த பஞ்ச புலன்கள் அந்த வழிமடைகள் கெடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு அழகான பஞ்சேந்திரிய தவம். அதே போல நவகிரகங்கள், அந்த பஞ்சபூதங்கள் இந்த ரெப்ரசன்டேட்டிவா இவங்களை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு வேண்டுதல், பஞ்சபூதங்கள் கிட்ட ஒரு வேண்டுதலும், நவகிரகங்கள் கிட்ட ஒரு வேண்டுதல். ஏன்னா ஒன்றி நன்மையே செய்து கொண்டிருக்குமான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டா அவங்க சார்ஜ் நம்ம கரெக்டா கொடுப்பாங்க. அப்ப இந்த விசையாற்றல் அழகா இருக்கும். அந்த அழகா இருக்கிறதுக்கு இந்த புலன்கள் ஒத்துழைக்கணும், அதுக்கு பஞ்சேந்திரியம். எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும், அதுக்கு ஆக்கினை துரியம். அந்த எண்ணங்கள் கரெக்டா இருந்தாலும் உடல் தாங்கணும், அதுக்கு சாந்தி. என்னங்க அது, நீங்க குருவா வந்ததுக்கு அருட்தந்தை நம்ம குருவா கிடைச்சது நம்ம பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன். நம்ம அம்மா அப்பாவுடைய தேடுதல் தான், அவங்களுடைய வேண்டுதல் தான் நமக்கு அருட்தந்தை குருவா கிடைச்சிருக்காருன்னா இதுதாங்க. இந்த விசையாற்றல நல்லா தெரிஞ்சு, வெப்பம் அதாங்க. நீங்க இதுல வெப்பாற்றல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க பாலூட்டும் தாய்மார்களை கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த குழந்தையினுடைய அவங்க கையில எடுத்தோடனே, இவங்க இந்த குழந்தைய கைகளில் ஏந்தின உடனே நம்ம குழந்தையினுடைய வெப்பத்தை தாயினுடைய வெப்பம் தோல் உணர்ந்துக்கணும். உணர்ந்த உடனே உடனடியா மூளைக்கு போய் குழந்தையினுடைய டெம்பரேச்சர் இந்த அளவில் இருக்குது. அப்போ உள்ள உடனே அந்த பால் சுரப்பிகளுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் போயிருமா, இந்த அளவுல இந்த வெப்பநிலையில இந்த உதாரணத்துக்கு 99 இருந்ததுன்னா 99 அளவுக்கு உடனடியே உடம்ப மாத்தி அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாலூட்டம் நடக்கும். அப்ப அது என்ன விசையாற்றல் பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய இது அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தானே. பாலூட்டுறது ஆகட்டும், குழந்தை கரு உருவாகிறதே ஹைட்ராலிக் சிஸ்டம். கடைசியில கரு விளக்குறதே வித்து கலையத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை வெளியேறது தானே. கடைசியில அந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கம் தானே நம்ம வாழ்க்கை. இந்த பிறப்புக்கும் இந்த விசையாற்றல் காரணமா இருக்கு, இறப்புக்கும் விசையாற்றல் காரணமா இருக்கு. இரு இடையில இருக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகின்னு ஐயா சொல்றாங்க. உணர்தல் இயக்கம் தானே, அந்த இயக்கம் தானேங்க. இயக்கம் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் அருட்தந்தை இவ்வளவு பாடுபட்டிருக்காரு. பாடுபட்டு நமக்கெல்லாம் பொக்கிஷமா கொடுத்துருக்காரு. அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க. போட்டோவெல்லாம் ஜோப்ல வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம அது அவர் சொன்ன இதையே கடைபிடிச்சாலே செய்கைகள் நியாயமான செய்கைகளா மாறிடும். அந்த செய்கைகளை மாத்தினா ரிவர்ஸ். இப்ப எப்படிங்க வேர் தண்ணி மேல கொண்டு போய் கொடுக்குது, அது இலைகள் வேருக்கு தண்ணி கொடுக்குது. அதே போல நம்ம செய்கைகளை ஒழுங்குபடுத்தி சுவாமிஜி சொல்றாங்கல்ல, சிந்தனை சொல் செயல் மூன்றையும் ஒழுங்கு செய்வோம், மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது சொல்றாரு பாருங்க. உந்த குண்டலினி ஆற்றல் பொருவமைய தூரி வரும், கூடவே பேரறிவின் துணை கொண்டு சொந்த தனி முயற்சியினால் சிந்தனை சொல் செயல் மூன்றையும் ஒழுங்கு செய்வோம். சிந்தை வந்துருச்சுன்னா எடுத்துட்டு போயிடும். சொல் அது சிந்தனை நல்ல சொல்லா இருந்துருச்சுன்னா நமக்கும் பாதிப்பு இல்லை, இரண்டொழுக்க அங்க வந்துருது. மற்றவங்களுக்கும் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லாலோ துன்பம் இல்லாம நம்ம பார்த்துக்கோம். அப்போ சிந்தனை சொல் செயல் மூன்றையும் ஒழுங்கு செய்வோம். எதுக்கு? இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் கரெக்டா இருக்கிறதுக்கு. உண்மையாக நல்ல தவம் ஏற்றி வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை கொண்டு வர்ற போது இந்த ஆற்றல் மிக்க இது உடம்பு நம்ம எத்தனை நாளைக்கு இருக்க விரும்புகிறோமோ உலக இன்பங்களை அளவு முறையோட தூக்கிக்கலாம், அளவு முறையோட அனுபவிக்கலாம். சுவாமிஜி சொல்றாங்களே, எல்லா மக்களுக்கும் அந்த சுதந்திரம் வேணும், எல்லா நாடுகளையும் பார்க்கணும், எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும். உலகத்துல எந்த புது கண்டுபிடிப்பு வந்தாலும் அது உலக மக்களுக்கு அது பொதுவா சேரணும். அது கண்டிப்பா சேர்ந்துதான் தீரும், மறைக்கவெல்லாம் முடியாது.
எல்லா விஷயங்களும் அப்படி ஒரு அழகா வந்து சேரணும். இதுக்கெல்லாம் வந்து உலக சகோதரத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உடல் இயக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உடல்ங்கிறது எவ்வளவு கிஃப்டா கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த விஷயாட்டுல வந்து கெடுக்காம நல்லா வச்சிருந்தா நோயே இல்லைங்க. நோயே வேண்டும். நோயே வரவே வராது. நம்ம நோய்க்கு வந்து கர்மால இருக்கக்கூடிய நோய்களை கூட நம்ம சரி பண்ணிக்கலாமே. அதுக்குத்தான் இந்த காந்த விசை பத்தாம இருந்ததுன்னா காந்தம் வந்து நல்லா நடத்துறதுக்கு இந்த விசையாற்றல காந்தம் கொடுக்கறதுக்கு தான் அருட்தந்தை அந்த ஜீவகாந்த பெருக்கத்தையும் கொடுத்து. அப்ப இந்த காந்த விசையாற்றல் வந்து நல்லா இருந்ததுன்னா தான் அந்த நேர்ம விசையாற்றல் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நம்ம உடல் ரிலாக்ஸேஷன், தவம், தீப பயிற்சி ஆகட்டும், கண்ணாடி பயிற்சி ஆகட்டும், அத்தனை விஷயங்களும் அருட்தந்தை நமக்கு வழி. இதை விட என்ன வேணுங்க? ஏ டு செட்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப கல்யாண வீடுகள் எல்லாம் வந்து சொல்றாங்க பந்தல் முதல் பந்தி வரை அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க சும்மா வந்தீங்கன்னா போதும், சாப்பிட்டீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா சும்மா வர முடியாதுங்க, பேக்கோட தான் வரணும். பணம் கொடுக்குறாங்களுக்கு நிறைய பேர் அப்படி சொல்லி நம்பி போயிடாதீங்க. பணம் இல்லாம எதுவுமே நடக்காது. பொருள் எல்லாம் இருக்கு, இவ்வுலகம் இல்லை அப்படின்னா சொல்றதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க பந்தல் முதல் பந்தி வரை அப்படின்ட்டு. அது இப்போ உணவு முறையும் அப்படித்தான் ஆயிடுச்சுங்க. முதல்ல எல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருந்தது. இப்ப எல்லா படத்துலயும் வந்து கருப்பட்டி காப்பின்னு அங்கங்க மஞ்சள் கலர் போர்டு இருக்குது. அது ஒரு ஓரத்துல அல்வா கடைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நிறைய கொடுத்தீங்கன்னா அது அல்வா தான். அந்த மாதிரி எல்லா இடங்களையும் வந்து உலக இன்பங்களை நம்ம நல்லா அனுபவிக்கலாம். அந்த காந்த விசைய, அதான் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோன்னு சொல்லக்கூடிய அது மேல இருக்கக்கூடிய வான்காந்தத்தை ஜீவகாந்தத்தோட நல்லா இணைச்சு அது கெடாம தரமான காந்தமா இருக்கிற போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். அந்த குவாலிட்டியா இருக்கிற போது புலன் இயக்கம் நல்லா நடைபெறும், மன இயக்கம் நல்லா நடைபெறும், உடல் இயக்கம் நல்லா நடைபெறும். இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் அருட்தந்தை சொன்னதா எடுத்த இம்மனித பிறப்பு எய்தியதே முழுமை ஐயா சொல்றாங்க இல்லையா? அந்த முழுமை நிலைக்கான ஒரு யோகா தான் மனவளக்கலை யோகா. ரியலி வி ஆர் கிஃப்டட். அருட்தந்தைக்கு உருவாக்கி கிடைச்சிருக்கு, இந்த பயிற்சி முறைகளை கிடைச்சிருக்கும். எனவே நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, ஒரு நல்லதொரு சிந்தனை நம்ம இதுவரைக்கும் அருட்தந்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த நீர்ம விசையாற்றல் என்று சொல்லக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல கடைசி வரைக்கும் நல்லா இருக்குங்க. 120 வருஷம் இருக்கும். நம்ம அது 120 வருஷங்கிறது சனி பகவானுடைய 4 சுற்று அப்படின்னு சொல்றாங்க. 30 வருஷம் இல்ல, சில பேர் 2 சுத்தே போதுன்றாங்க. அருட்தந்தை மகான்கள்லாம் 4வது சுத்தை டச் பண்ணிட்டு போனவங்கிறாங்க. ஏன்னா அத்தனை உழைப்பு இருந்தாலும் அவங்க கடவுளுடைய ஆற்றல், அந்த ஹைட்ராலிக் வந்து நேர்ம விசையாற்றல் அவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய கிஃப்டா இருந்து 4 சுற்றை பார்த்துட்டு போனா நாமளும் இருக்கலாங்க. என்ன இருக்கு? இந்த சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்காக பயிற்சிகளை முழுவதுமாக கடைபிடிப்போம் என்று கூறி, இதுவரை செவம் எடுத்த நண்பர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இறைநிலை நின்று குருவின் அருளாசியோடு வாழ்த்துக்களை கூறி, இந்த நல்லதொரு ஏற்பாடை செய்து கொடுத்த ஐடி இயக்குநரகத்துக்கு நன்றியும், தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் கூறி, தொகுப்பாளராக இருந்து மிகச்சிறந்த வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கும் நன்றியை கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக அந்த நம்பர்ல நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் கொடுக்குறோம். நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். 56 என்னன்னு தெரியல, நம்ம கிருபாநிதி அம்மா தான் பேசுறேன், மாறிக்கிடுச்சா என்னன்னு தெரியல, பாக்கணும், அதுக்கு பிறகு பாக்கணும். அம்மா வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாமா? வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாமா? சிறப்பா இருக்கு ஐயா. உங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்கிறேன். ஆனா வருஷமா அந்த சளி அதெல்லாம் தொந்தரவே இல்லையா? இப்ப 2 நாளா அந்த சென்னை கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க சொன்ன எல்லாம் கண்ணுல இருந்து மூக்குல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கியா. வாழ்க வளமுடன். சந்தேகம்னு கேட்கல, நீங்க சொல்றது பூரா நாங்களும் அனுபவிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா எங்க அம்மா அதை அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா. நான் அப்ப அதாவது யானை, இப்ப கூட திருச்செந்தூர்ல கூட யானை பாகனை கொன்னுட்டு யானை அழுதுட்டு சாப்பிட மாட்டேங்குது. அதே மாதிரி
வாங்க கண்ணுக்குடிய இழந்துட்டு கண்ணு அழுகுது ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற விலங்கினங்களை சொல்லி நான் கேட்டது இல்லை. மாடு, யானை, டாக்கு கூட சொல்லுவாங்க. இது அஞ்சறிவுக்கு உள்ளது. இது சாத்தியமாயா இல்ல அவங்களுடைய ஒரு கற்பனையா சொல்றாங்களா என்னன்னு தெரியலையா? அது உங்கள்கிட்ட இப்ப நீங்க பேசையில, இந்த தலைப்பு பேசையில எனக்கு நினைவு வந்தது, உங்கள்கிட்ட கேட்கலாம்னு பாக்குறேன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளம். சாத்தியம் தாங்க மேடம். 5 அறிவு வர்ற போது நம்ம அடுத்த நிலை தானே, நம்ம சிந்தனை இருக்கு. அதுக்குமே ஒரு சிந்தனைங்கிறது சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, 5 அறிவு வரை உணர்வு, துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படின்னு வருது இல்லைங்க. உணர்வு அவங்களுக்கு வேலை செய்யும் 5 அறிவு வர்ற போது. 6வது அறிவு வர்ற போது சிந்தனை, தன்னை அறிதல் வருது. முதல் அறிவு அந்த ஜட பொருட்கள்ல அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கா இருக்கிறது. உயிரினங்கள்ல வர்ற போது உணர்தல், அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கோட சேர்ந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். இப்ப அது கொஞ்ச நாள் அந்த துய்த்தல் வேண்டாம்னு அந்த உணர்வு ஓங்கி இருக்கிற போது, குழந்தையவோ தாயவோ இழந்துட்டாங்கிற உணர்வு ஓங்கி இருக்கிற போது அவங்களுக்கு அந்த உணர்வு நிலை மாறுற வரைக்கும், சூழ்நிலை மாறுற வரைக்கும் அந்த துய்த்தல், அந்த பிரித்துணர்தல் அப்புறம் கடைசியா வரும். இது வாழ்க்கையில இதுதானே அப்படின்னு அந்த நிலை வர்ற போது அவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்புவாங்க. இப்போ திருச்செந்தூர் யானையை இப்ப பேக் டு நார்மல் சொல்றாங்களே, பார்த்தோம்ல. அதனால அது அந்த பிரித்துணர்தல் வர்ற போது அது அந்த அமைப்பா இருக்குங்க உள்ள. 5 அறிவுக்கு அது சாத்தியமே உயிரினங்கள். 5 அறிவு எல்லாமே இந்த நிலையில பார்க்கலாம். ஏன் நம்ம கவனிக்கிறது கிடையாது, பெரியவங்க சொல்ல ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டோம். மகரிஷி சொல்லிட்டாங்கல்ல, அது உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படிங்கிறது அறிவு அந்த நிலையில செயல்படும். நமக்கு இந்த 3, 6 சேர்ந்து 6வது அறிவா இன்னொன்னு வர்றதுதான் சிந்தனை ஆற்றல், தன்னை அறிதல். ரொம்ப சிறப்பியா. நல்லா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாம் எதையும் பாக்கி விடல நீங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப எப்பவும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிமா. வேற மாதிரி இருக்குமா உங்க வாய்ஸ் இன்னைக்கு? அதான் கோல்டுன்னு சொன்னீங்க. சுடு தண்ணியை குடிங்க, வெந்நீர் வார்ம் வாட்டர். ஓகே ஓகே, வாழ்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம். ஐயா அதுக்கான விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா ஐயா கொடுப்பாங்க. செவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக செவேல் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. ஒரு அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் அதே மாதிரிதான் எல்கேஜி சீட்டு கிடைக்கிறதுக்காக நைட்டு 2 மணில இருந்து நின்று ஒரு குழந்தைய சேர்க்க. நான் இங்க வெளியூர்ல இருக்கேன். அப்போ ஒய்ஃபு 2 மணி வரைக்கும் நைட்ல நின்றுட்டு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு, அந்த எல்கேஜி சேர்க்கறதுக்கு அந்த அம்மாவனுடைய ஆற்றல். அதே மாதிரி 10+2 படிக்கக்குள்ள நீங்க சொன்னீங்க, அவங்கதான் எக்ஸாம் எழுதுறவங்க. உண்மைதான். அவங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைய எந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவங்க அந்த அறிவு நுணுக்கங்களும் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் இருக்குதுன்னு நீங்க நல்லா எடுத்துக்காட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த நீர் விசையாற்றல் ஒரே ஒரு கெட்ட, நம்ம உடம்புல ஏதாவது ஒண்ணு சாப்பிடக்குள்ள கெட்டது போயிட்டாலும் வாமிட் ஆகி அந்த நீர் விசையாற்றல் எவ்வளவு தூரம் உள்ளகிற எல்லா செல்களையும் எடுத்து வெளில அடிக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு தூசான ஏரியாவில் குப்பையை கிளீன் பண்றோம்லாம், டஸ்ட் ஓவரா வரக்குள்ள மூக்குல போகக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொடுக்குது. நீங்க அந்த கொடுக்குற ஆற்றல் நீங்க சரியாவும் மாறுது. நம்மளுடைய மகரிஷி ஐயா பயிற்சியில எடுத்து கொடுத்த இதை காணும். அந்த இதை நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப நுணுக்கங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதான் சார். அதே மாதிரி காதலையும் சொன்னீங்க, அது உண்மை. அது நல்லா அந்த மெழுகு போல தன்மை மூலமும் அந்த எப்படி அந்த ஆற்றல் எப்படி பண்ணுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது கரெக்டான டைம்ல தாய்ப்பால் எப்படி சுரக்குதுன்னு சொன்னீங்க. அதுவும் மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. உண்மை. அதெல்லாம் தெய்வீக ஆற்றல். எந்த டைம்ல ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குதுன்னா கூட நம்ம யாரும் தேடி போறதுல அந்த கன்றுக்குட்டியே போய் தானாவே அந்த பால் இதுக்கு போய் நம்ம எதுவுமே தூக்கி விடுறது இல்லை, ஒண்ணு இல்லை. அது ரொம்ப அது இரையாற்றல் எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்குன்னு நீங்க நுணுக்கங்கள் நல்லா சொன்னீங்க.
ஆனாலும் நம்ம இந்த இருக்கிற காலகட்டத்துல அதே மாதிரி இந்த டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் உண்மை சார். அது அந்த அளவுக்கு நம்ம உடம்ப கெடுக்கிறோன்னு அர்த்தம். இது வரைக்கும் அது இல்லாம இருக்கிறது அந்த டைனிங் டேபிள்ல எந்த குப்பை கடை வச்சிருக்காங்கன்னா அதுவும் எடுத்துக்காட்டு ரொம்ப சிறப்பு ஐயா. நாங்க இன்னும் தரையில தான் உட்காந்து சாப்பிடுறோம். எதுவும் அந்த இது இல்லை. ஆனா என்னன்னா இந்த குடும்பத்துல வந்து சீரியல் பார்த்தும் நியூஸ் பார்த்தும் உடம்பு ஃபுல்லா சுக்குநூறா அந்த கருமையத்துல பதிவு பண்ணி உடல்நிலைய கெடுத்துக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாம நம்ம 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 மகரிஷி நம்மள மட்டும்தான் திருத்திக்கலாம்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க நம்ம மகரிஷியோட தவம் வந்து அதை நான் பண்ணக்குள்ளேயும் நல்லா உணர்ந்தேன். இந்த 9 மையம் தவணம் பண்ணக்குள்ள கூட ரெகுலரா பண்ணக்குள்ள காலையில தூங்கி எழுந்தோடனே அந்த மோஷன் போட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. அதுவும் கரெக்டா பண்றேன். அவர் எவ்வளவு தூரம் அணுகி கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க. அதுவும் மத்தவங்க இதெல்லாம் போனா எதுவுமே இருக்காது. அதுவும் சிலபஸ் வந்து எல்லாருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாவே இதே இதை பின்பற்றணும்னு அந்த எவ்வளவு தூரம் வாழ்த்துக்கள் அந்த மகரிஷி ஐயா எவ்வளவு ஆராய்ச்சி கொடுத்துருக்காருன்றது அவங்கவுங்க அனுபவிச்சு ருசிக்குள்ளதான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். அனுபவிக்காத தெரியாது. ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஏழ்மையான ஆனாலும் நம்ம ஈஸியா நம்மள இந்த உடற்பயிற்சி செஞ்சு நோய் இல்லாம நானும் இங்க வேலை செய்யறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயாவோ அந்த மகரிஷி ஐயா கொடுத்த உடற்பயிற்சி. ரொம்ப நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கம் மிகுந்ததுதான். ரொம்ப நுணுக்கங்கள் மிகுந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதே மாதிரி ஓகேங்க ஐயா. காலகட்ட குழந்தைங்களுக்கு நாம என்னென்ன வழிகள் பின்படுத்தினா அவங்க நல்வழிப்படுத்தலாம் ஐயா? ஒரே வழி வாழ்த்து மட்டும்தான். வேற இப்ப காலகட்டத்துக்கு நீங்க எந்த அறிவுரை சொன்னீங்கனாலும் அவங்க விசையாற்றல் நம்ம அறிவை இருக்கிறதையும் காலி பண்ணி போடும். அதனால நம்ம செய்ய வேண்டியது தவத்திலையும் அவங்க நேரடியா அவங்க தூங்குற போதும் நல்ல எண்ணத்தோட வாழ்த்து தான். நல்லா வந்துருவேன், இதெல்லாம் இப்ப ஏதோ தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா வந்துருவப்பா, நல்லா வந்துருவப்பா, வாழ்க முடின்னு வாழ்த்து மட்டும்தான் இந்த காலகட்டத்துல செல்லும். வேற எதுவும் எல்லாரும் உண்மைதான் ஐயா. உண்மைதான் ஐயா. பண்ணிட்டு தான் ஐயா இருக்கு. அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா அந்த இறந்த வீடு வந்து கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது. அது ரொம்ப உண்மையான இதுதாங்க ஐயா. இப்போ பார்த்தா அந்த மாதிரிதாங்க ஐயா நடக்குது அந்த இடத்துல. வாடகைக்கு சேர் எடுத்து போடுறாங்கம்மா. அந்த காலத்துல கீழே தானே உட்காந்துட்டு இருந்தா அவன் இளவு வீட்டுக்கு போய் கட்டி எழுதாங்க. எல்லாம் அந்த துலாக்கினம்னு ஒண்ணு அதுக்கு பேருங்க, பிலாக்கினம். அந்த பாடுறது அந்த பாட்டு எல்லாம் மறந்து போச்சுங்க. அது சோகத்தை வாய் வழியா வெளியே வந்து ஷேர் பண்ணிக்கிறது எதுவுமே இல்லை. அங்க போனாலும் சாப்பாடு தான். பக்கத்திலேயே சாப்பாடெல்லாம் வச்சு கூப்பிட்டு அப்படி சாப்பாடு போடுறதெல்லாம் அப்படிதாங்க நடந்துட்டு. அடுத்த அன்பராக ஐயா சொல்லுங்க. அடுத்த அன்பர் ஐபோன் அப்படின்ற பேர்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். உங்களுக்கு அன்மிட் வாகமுடன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாகமுடன் பேர் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஐயா. நான் கண்ணாடி பயிற்சி பண்றேன். என்ன சொன்ன ஆழ்ந்து பண்ண முடியல. காரணம் என்ன? நீங்க அகத்தாய்வு எல்லாமே முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டேன். அகத்தாய்வு எல்லாமே பண்ணிருக்கீங்களா? சரி. தூக்கம் கெட்டு கண்ணாடி பயிற்சி பண்ணக்கூடாதுங்க மேடம். அது நல்லா தூங்கிடுறேன். நைட்டு நல்லா தூங்கிடுறேன். தூங்கிட்டு எத்தனை மணிக்கு பண்றீங்க? 5:30 போல பண்றேன். 5:30 கரெக்டா நேரம் தான். இப்ப கண்ணாடி பயிற்சி உங்களுக்கு 3 முறை பண்ணா போதுமே. 2 நிமிஷம் பாக்குறோம், 3 நிமிஷம் கண் பொத்துறோம். அதுல என்ன சிரமம் உங்களுக்கு? நம்ம அந்த நம்ம உருவம் தெரியும்ன்றாங்கல்ல, நம்ம பாக்குற வெள்ளை துணி போட்டுதான் பாக்குறேன் கண்ணாடிய. அந்த நம்ம உயிராற்றல் உடம்புல தெரியும் இல்லையா, அது கரெக்டா எனக்கு. இருங்க நீங்க அது உங்களை யாரோ குழப்பி நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்களோ, குழப்பம் அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அருட்காப்பு போடாம கண்ணாடி பயிற்சி பண்ணவே கூடாது. தெய்வ பயிற்சி ஆகட்டும், கண்ணாடி பயிற்சி ஆகட்டும், நீங்க அருமையா வந்து உட்கார்ந்த உடனேயே அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் இந்த பயிற்சி முழுமைக்கும் அமையுமாக 3 முறை சொல்லிட்டு தான் கண்ணாடி பயிற்சியோ தெய்வ பயிற்சியோ பண்ணணும்.
சரியா அது சரியா. என்ன காரணம்னா, அது பண்ணாம பண்ணீங்கன்னா ஆ நம்ம உயிராற்றல் நீங்க பாக்குற போது செலவாகுங்க. செலவாகிற போது உயிராற்றலினுடைய டென்சிட்டி குறையிற போது அந்த எண்ணெய் தாக்குதல்கள் வெளியில அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தாக்குதல்கள் உங்க உடம்புல விட்டுற போது அதுக்காக அருக்காப்பு போட்டுக்கிறோம். சரியா சரியா. அருக்காப்பு போட்டுட்டுங்க, சும்மா ஒரு சரியா நிமிஷம் 1.5 நிமிஷம் நீங்க உங்க கண்ணாடியில இயல்பா பாருங்க, எந்த சிந்தனையும் இல்லாம பாருங்க. அப்புறம் சரியா. ரெண்டாவது கண் பொத்துதல் பண்ற போது கண்ணை அழுத்தக்கூடாது, வலி ஏற்பட்டுரும். ஆமா தெரியும், நீங்க அதெல்லாம் அந்த தப்ப தெரியுது. எல்லாரும் கண்ணை இடது கையால் நல்லா அமுத்தி பிடிச்சிட்டுங்க, அதை கிராஸ் பண்ணி வலது கையை வச்சு அமுத்தி பிடிச்சிங்கன்னா தலைவலி தேர எப்படா பயிற்சி முடிக்கலான்னு ஆயிரும். ஆமா அருக்காப்பு கண் மட்டும் போட்டுக்கிறேன் நீங்க போட்டுட்டு நினைவு கண் வந்துட்டு. பொத்துதல் தான், கண் ஆமா பொத்துதல். கண் சரியா. பொத்துதல் பண்ணிட்டு உச்சந்தலையில இருந்து நீங்க பாதம் வரைக்கும் வாழ்த்து சொல்லுங்க. வாழ்க்கவுமுடன் வாழ்க்கவுமுடன் வாழ்த்து சொல்லிட்டு இருங்க. அந்த காந்த ஆற்றல் இந்த வாழ்த்தோட கலந்து செல்களுக்கும் உடலுக்கும் பரவுது. அப்படி பண்ணுங்க. கணவருக்கு, பிள்ளைங்களுக்கு, எல்லாருக்கும், சகோதரர்களுக்கு. நீங்க உங்க உடம்பு மட்டும்தான் வாழ்த்தணும் கண்ணாடி பயிற்சி பண்ற போது. பயிற்சி முடிச்சுட்டு பொதுவா வாழ்த்து சொல்லையில உங்க கணவருக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சுற்றத்தாருக்கும் சங்கத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு நிறைவு பண்ணுங்க. பயிற்சி பண்ணையில உங்க உடம்ப வாழ்த்தலைகளோட உள்ள கவனிக்கணும். உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் கண் பொத்திய நேரத்துல. சரியா சரியா சரியா. நன்றியா. சரி, தேங்க்யூயா. நன்றி. வாழ்க நன்றியா. வாழ்க. நன்றிகள் ஐயா. சாட் பாக்ஸ்ல ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் போது நாம குரு கிட்ட வைக்கணுமா, இறைநிலை கிட்ட அந்த வேண்டுதல் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த மாதிரி சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்களா? சரி சரி. இப்போ இப்போ வேண்டுதல் நீங்க குரு மூலமா தான் இப்போ வைக்கணும். அது குரு தான் இறைவனுக்கு இடையில இருக்கக்கூடிய டூல் கரெக்டா இது பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த வேண்டுதலுக்கு 5 விஷயத்த சுவாமிஜி சொல்றாரு. அந்த 5 விஷயத்த அவங்க கிட்ட அவங்க கேட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல, இருந்தாலும் நான் தெளிவா சொல்லிடுறேன். சுவாமிஜி சொன்ன விஷயம், இந்த வேண்டுதலுங்கிறதுக்கு நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், 5 விஷயம் கரெக்டா இருந்தா தான் நோக்கத்தை குருவும் இறைவனும் ஏத்துப்பாங்க. இல்லைன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அது நடக்காது. ஃபர்ஸ்ட் நோக்கம் கரெக்டா இருக்கணும். நோக்கம் சரி, எனக்கு லாட்டரி சீட்டு விழுகணும்னு வேண்டுனீங்கன்னா அது விழுகாது. நோக்கம் சரியில்லை. உழைத்து வாழ்வேங்கிற போது அது நோக்கம் சரியா வந்துடும். எனக்கு இவ்வளவு தேவைங்கிற போது உண்மையான தேவையா இருந்தா வந்துடும் நோக்கம். அதுக்குண்டான திறமை, நோக்கம் மட்டும் சரியா இருந்தாலும் ரெண்டாவது விஷயம் திறமை இல்லைன்னா அது குரு கடாட்சம் இறை அருளும் வராது. நோக்கம், திறமை, இடம். நீங்க அதே போல இடம் கரெக்டான இடத்துலதான் நீங்க வேணும். பசுமாட்டு கிட்ட தான் பால் கிடைக்கும். நீங்க அதே காளமாட்டு கிட்ட போய் நீங்க என்ன பண்ணாலும் வாய்ப்பு இல்லை. நோக்கம், திறமை, இடம், காலம். சரியான காலத்துல உங்களுக்கு கடவுள் அது குருவும் உங்களுக்கு அந்த சமிக்கை கிடைக்கும், சிக்னல் கிடைக்குங்க. காலத்தை நீங்க சரியா பயன்படுத்த, ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம நோக்கம், திறமை, இடம், காலம், அந்த காலத்துல நீங்க வேஸ்ட் பண்ணாம அதை அந்த முயற்சியை எடுத்துடணும். தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்களுக்கெல்லாம் தள்ளி போடுற குணம் அதிகமாயிடுச்சு. அடுத்த சப்ஜெக்ட் அதான் பேசலான் இருக்கிறேன். பெண்களுக்கெல்லாம் கம்பேரிஷன் அதிகமாயிடுச்சு. அந்த காலத்தை சரியா பயன்படுத்தலைன்னா அந்த நீங்க நோக்கம் நிறைவேறது. நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள். நீங்க கரெக்டா தொடர்பு கொள்ளணும். யாரை கான்டாக்ட் பண்ணணும், எதை பண்ணணும், என்ன. நீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்க நல்ல இது கிடைக்கணும், கல்வி நல்ல வேலை கிடைக்கணும்னா அதுக்குண்டான தொடர்பு கொள்ளும் பொருள் யாரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்களை கேட்டு அதை போய் பண்ணினா தான் இது அத்தனை நிறைவேறும். குரு கிட்டவே, குரு காலடியில உண்மையான நியாயமான நோக்கத்தை நல்ல எண்ணத்தோட வைக்கிற போது இந்த 5 விஷயத்தை கடைபிடிச்சா அது கண்டிப்பா நடக்குங்க. நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அவங்க கேட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக மாரியப்பன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன், பாண்டிச்சேரியில. சார் நீங்க இப்ப நல்லா இருந்தது சார், இந்த நீர்மை விசையாற்றல் இந்த கருத்து. அதுல நீங்க சொல்லும்போது இப்ப உடற்பயிற்சி புதுதா வரும் மன்றங்களுக்கு வர அன்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பத்தி ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது கைப்பயிற்சி, கால் பயிற்சி, அப்புறம் உடற்தொழில் நம்ம உடனே சொல்லி கொடுத்தா நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க போய் அப்படின்னு இல்லையா? அதுதான் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எப்படி மன்றம் நடத்திட்டு இருக்கிற போது அப்படித்தான் பண்ணினேன். ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னால. நல்ல 9 அட் டைம் சொன்னா ஓடுவாங்க.
ஆமா, 9 நீங்க பயிற்சியும் பண்ணாரு. உடற்பயிற்சி கைப்பயிற்சிக்கு தான் நேரம் இருந்ததுன்னா கைப்பயிற்சி நல்லா சொல்லி கொடுத்துட்டு சரிங்க ஐயா. கைப்பயிற்சியோடவே நான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த இது நம்ம முதல் பயிற்சி கத்துக்கிட்டோம், கடைசி பயிற்சி இதுதான். அதனால எல்லாம் ரிலாக்ஸா படுங்க. கால்கள்ல இருந்து இது பேரு சவா ஆசனம்னு பேரு. ஆசனங்கள்ல இதுதான் வந்து நிறைவான ஆசனம். அப்படியே ஒவ்வொரு பகுதியா நம்ம உடம்ப நம்ம வாழ்த்திட்டே வர்றோம். வாழ்த்த 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 அந்த உடம்புகள்லாம் செல்கள்லாம் புதுப்பிக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படும் சொல்ற போது அவங்க தன்னை மறந்து அப்படியே அந்த ரிலாக்ஸா தூங்குறது பிளாட்டா அவ்வளவு சுகம் கிடைச்சதுங்க. கிடைச்சதுக்கு பின்னால உடற்பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டான்னு வந்துருவாங்க, 4 பேர்த்துக்கு சொல்லவும் செய்வாங்க. அதை நம்ம இல்ல அவசர அவசரமா கைப்பயிற்சி கால் பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா இங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, டயர்ட் ஆயிரும், அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. சிறப்பான ஆலோசனை சார். அதை ட்ரை பண்ணுங்க சார். 2 சொல்லிட்டு போயிடுறாங்க, மறுநாள் வரமாட்டேன்றாங்க. அப்படி நீங்க சொல்லும்போது கவனிச்சேன். உடல் தளர்த்துதல் நம்ம அது வந்து ஒன்றை ஒன்றும் செய்ய சொல்லி அவங்க மன்றத்துக்கு வராங்க. சரிங்க, அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அத்தனை பேரும் இப்ப எல்லாம் பெரும் பேராசிரியர்களா இருக்காங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆலோசனை. நன்றி சார். அடுத்த அன்பராக கேலக்ஸி J6 என்ற பேர்ல வந்திருக்கீங்க. நீங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். என் பேர் தைலாம்பாள். சொல்லுங்க மேடம். சார், நீங்க வந்து அந்த ஒரு பயிற்சி சொல்லும் போது ரிலாக்ஸேஷன் கொடுக்க சொன்னீங்க இல்லையா? இப்ப இந்த கேள்விக்கு முதல் கேள்வி அதான் ஐயா சொல்லிட்டு இருந்தேன். அது ரொம்ப அருமை ஐயா. அந்த அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. நான் வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அவங்க வந்து ஈவினிங் அவங்களுக்கு 3 to 4. அப்ப அந்த சமயத்துல அவங்களுக்கு தூக்கம் வந்துருது. அருமையா கொடுங்க கொடுங்க, தூக்கம் மாதிரி. இப்ப 2 தடவையா அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்தோம்னா அவங்க பிரிஸ்க் ஆயிடுறாங்க, அருமையாயிருவாங்க. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய இது ஸ்பீச்ல. அப்புறம் இன்னொன்னு இறந்தவங்க போகும்போது மேளதாளம் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இன்றைக்கு காலகட்டத்துல? மேளதாளத்தை பேசல, அது கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டாங்க. இப்ப இறப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லதுதான். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முந்தியாவது அழுதுகிட்டே பாடி தூக்கிட்டு வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க. இப்பவும் அழத்தான் செய்யறாங்க. ஆனா அது ஆத்மார்த்தமா இருக்காங்கிறது அந்த உள்ளார்ந்து அவங்க கூட இருந்தவங்க மட்டும் தான் செய்யறாங்க. ஆனா அந்த போலி அழுகைக்கு பதிலா அவரு சந்தோஷமா பிறப்பும் இறப்பும், மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம பிறந்துட்டோம் ஆனா இறக்குற தேதியை அவன் குறிச்சிட்டான், நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க ஐயா, மகரிஷி ஐயா. இறந்து போகும்போது சந்தோஷமா சந்தோஷமா மேலதாளத்தோட போகட்டுமே அப்படிங்கிறது என்னோட. அது தவறு இல்லைன்னு சொல்றேன். வெள்ளக்காரன் வந்து அவர் போகும்போதாவது அந்த ஆன்மா கூட போகும்போது ஒரு சந்தோஷமா போகட்டுமே அப்படிங்கிறது நீங்க சொன்ன அந்த இது வந்து எல்லாரும் பேசுவாங்க, கிராமத்துல எல்லாம் பேசுவாங்க. பாருங்க எவ்வளவு மேலதாளம், முந்திலாம் நம்ம காலத்துல இப்படி எல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், போகும்போது சந்தோஷமாதான் போட்டமே அந்த மனுஷன். ஒரு வியாதியில படுத்து போட்டாலும் வான வேடிக்கையோட போகட்டுமே அப்படின்னு. ஏன்னா இப்ப குழந்தை பிறந்தாலும் பார்ட்டி வைக்கிறாங்க சார், இறந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி பாடியை பத்தி யாரும் பேசல, அங்க அடுத்தது உடனே சமையலுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் இப்ப வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தான் போறாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னையா ஊர் பக்கமும் தென்காசி மாவட்டத்திலயும் அப்படித்தானா? இளவு வீடுகள்ல அப்படித்தான் சாப்பாடு தயாராக. செண்ட மேளம் சார், செண்ட மேளம், சாதாரண மேளம் எல்லாம் கிடையாது. கேரளால இருந்து செண்ட மேளம் போட்டு நாங்க நினைப்ப பொண்ணு அழைச்சிட்டு போறாங்கன்னு பார்த்தா பாடிதான் போயிட்டு இருக்கோம். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடட்டும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த வரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹைட்ரா சிஸ்டம் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம் சார். நீங்க வேர்கள் எப்படி கீழே இருந்து மேல கொண்டு அதுக்கு ஃபுட்டை கொண்டு இலைகளுக்கு நம்மளுக்கு தெரியும். அது பாருங்களேன், அது எவ்வளவு அழகா கொடுத்து எப்படி தன் குழந்தைகளை பாதுகாக்கிறது. ஒரு காக்கா சார், காக்கா இறந்துட்டுன்னா பாத்திருக்கீங்களா சார்? காக்கா இறந்துட்டுனா அவ்வளவு வரையும் கூப்பிடும் சார். அது நம்ம தகவல் சொல்றோம், போன் தகவல் சொல்றோம், அது கரைஞ்சே கூப்பிடும் சார். அந்த காக்காயை தூக்கி ஒரு ஓடையிலயோ எதிலையோ எடுத்துட்டு அந்த முனிசிபாலிட்டில இருந்தோ வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த காக்கா யாரையும் பக்கத்துல விடாது சார் அந்த பாடிக்கிட்ட. நான் அதை ரொம்ப கவனிச்சிருக்கேன் நானு.
அப்போ அந்த 5 அறிவு நம்ம தகவல் சொல்லி நீ எனக்கு சொல்லல உனக்கு சொல்லலன்னு சொல்லி இன்னும் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தகவல் கேட்டு கூட வரமாட்டாங்க. ஆனா சொல்லலையேங்கிற ஒரு பெரிய குத்தமா சொல்லுவாங்க. ஆனா அது பாருங்க, அதுக்கு என்ன அறிவு இருக்கு. ஆனா இறந்து போனதை கரைஞ்சே தான் அவ்வளவு சுற்றத்தையும் கூப்பிடும். எங்க வீட்டுல குருவிக்கு காக்கா காலையில சாதம் வைக்கிறதுக்குள்ள அந்த திண்டு மேல உட்காந்து காக்கா இரு சாதம் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா நிக்கும் சார். பசுமாடு கேட்டுக்கிட்ட வந்து நின்னு அம்மான்னு கூப்பிடும், இரு பழம் எடுத்துட்டு வரேன்னா நிக்கும் சார். அதுக்கு பேச மட்டும்தான் தெரியாது. அத எல்லாருமே இங்க தெருவுல சொல்லுவாங்க, லதாம்மா சொன்னுச்சுன்னா அது நிக்கும், நிக்கும் அது அப்படி பேச பழகணும் சார். ஏன்னா நம்ம அங்க இருந்தாலும் சார் இங்க வந்திருக்கிறோம் நம்ம. இல்ல தவம் பண்றீங்களா மேடம்? அதான் கண்டிப்பா சார். அந்த மகரிஷி நான் கோர்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். மகரிஷிக்குள்ள இணைஞ்ச உடனே எனக்கு அப்படி ஒரு லைஃப்ல ஒரு சந்தோஷம் சார். ஐ எம் சோ ஹாப்பி. வீட்லயே தவமையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல்களுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்க ஸ்பீச். அந்த தாய் பாருங்க சார், அந்த தாய் குழந்தையை தூக்கின உடனே அங்க பால் ஆட்டோமேட்டிக்கா சுருக்குது. யார் சார் சொல்லி தந்தா? யார் சார்? மடுக்கிட்ட கண்டுகுட்டி போனோம்னா தன்னால இறங்கிறது இல்ல. இத புராண கதைகளாதான் மக்கள் உணர்ந்துக்கிறாங்களே தவிர அது என்ன உள்ள பண்ணுதுன்னு தெரியல சார் அவங்களுக்கு. புராண கதைகள்ல பசு போய் சிவலிங்கத்துக்கு முன்னால் நின்னு தன்னா பால் கறந்துச்சு அப்படின்னு கதைகள்ல சொல்றாங்க. ஆனா அது என்ன உள்ள நடக்குது அதுதான் அந்த இறையாற்றல் அங்க நின்று வாங்கிக்கிடுது. ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொன்னது. அப்படியே ரொம்ப சமையல் பண்ணிட்டே ரொம்ப ரசிக்கிறேன் இன்னைக்கு மன்றம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப அருமை. உங்க பெயர் என்ன சார்? நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வர முடியல. ரவிக்குமார், திருப்பூர். திருப்பூரா? ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா பொற்கொடி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? மறுபடியும் பேசுறேன். திருநெல்வேலி தான் ஐயா. வாங்க வாங்க. அல்வா செய்யற ஊரு தாமிரபரணி. இப்ப பாக்கெட்லாம் மாறிட்டு முன்ன உள்ள டேஸ்ட் இல்ல. இல்ல தாமிரம் கலந்தாதானே டேஸ்ட். அதே அல்வா இங்க வர மாட்டீங்கல்ல, என்னன்னு தெரியல. நான் சொன்னார் ஒருத்தர், தாமிரபரணி அந்த தாமிரம் கலந்தாதான் அந்த நிறம் திடம் சுவை. ஆமா, பேக்கிங்லாம் மாறிட்டு. ஐயா இப்போ நான் பிள்ளைங்க முன்னேற்றத்துக்காக நான் கண்ணாடி பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாமா? பண்ணலாம். ஒரு நாள் கண்ணாடி பயிற்சி, ஒரு நாள் தேவ பயிற்சி பண்ணுங்க. சரியா. அந்த பிள்ளைங்க ஆடை இதெல்லாம் வேண்டாம், நைட்டி போட்டே பண்ணலாம் தேவ பயிற்சிக்கு. ஆமா ஆமா, மேல துண்டு ஒயிட்ல துண்டு போட்டு மேல ஒயிட்ல கொஞ்சம் பிள்ளைங்க முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பண்ணட்டுமாட்டா? நல்ல நோக்கம் தான், நிறைவேறும். ஆமா சரி. இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, அவங்க மூட்டை சுமக்குறாங்க. ஐயா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லித்தரேன்ட்டு சொல்றேன். அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மூட்டை சுமக்கிறதே போதும், எனக்கு போதும் விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனா உடல்ல பின்னால இந்த உடல் வலி, நோய் தொற்று இதெல்லாம் வராம காக்கும்னு அப்படி சொல்லி லக்குவான பயிற்சி வாய்ப்பு இருக்கையில வாங்க, வாரத்துல ஒரு நாள் செய்யுங்க அப்படின்னு அப்படி சொல்லுங்க. டெய்லியும் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓய்வா இருக்கையில பண்ணலாம் அப்படி சொல்ற போது வந்துருவாங்க. உடம்பு பிடிச்சிருச்சுன்னா ரெகுலரா அவங்களே பண்ண ஆரம்பிச்சு நேக்கா கொண்டு போகணும். சரியா சரியா, நன்றி, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரெட்மி நோட் 9 என்ற பேர்ல வந்திருக்கீங்க. நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேசலாம். ஆமா, வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. உங்க நீர்ம விசையாற்றல் உரை ரொம்ப சிறப்பா இருந்தாங்க, நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. எனக்கு 2 கேள்விங்கய்யா. எங்க இருந்து பேசுறீங்க? பேர் என்ன? நான் மதுரையில இருந்து பேசுறேங்கய்யா. மதுரையில இருந்து பேசுறேன், சிவகாமி பேரு. சரி. இந்த பார்ட்டிசிபென்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல டச் பண்ணீங்கன்னா உங்க பேர் வரும், உங்க போன் நம்பர். அதை வந்து ரீநேம் போட்டு உங்க பேர் எழுதிடலாம், சுலபமா எழுதிடலாம். கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குதுமா? நான் சொல்றேன். ஐயா, இப்ப கண்ணாடி பேச்சு பத்தி ஒருத்தவங்க கேட்டாங்களாங்க ஐயா? ஆமா, அது கண்ணாடி பேச்சு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தவம் என்ன தவம் பண்ணலாம்? நான் 9 மையம் தவம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் மன்றத்துல கேட்டப்ப 9 மையம் தவம் பண்ணக்கூடாது. கண்ணாடி பயிற்சி முடிச்சுட்டு கேளுங்க, கண்ணாடி பயிற்சி முடிச்சுட்டு எல்லா தவமும் பண்ணலாம். எல்லா தவம் பண்ணலாம், எல்லா தவம் பண்ணலாம், ஒண்ணும் ஆகாது. ஆனால்
சாந்தி தவம் பண்ணிட்டு கண்ணாடி பயிற்சியோ தெய்வ பயிற்சியோ பண்ணக்கூடாது. கண்ணாடி பயிற்சி வந்து தவத்துக்கு முன்னாலையும் பண்ணலாம், பின்னாலையும் பண்ணலாம். சாந்தி தவம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிற்பாடு கண்ணாடி பயிற்சியோ தெய்வ பயிற்சியோ பண்ணக்கூடாது. அதுதான், மற்றபடி ஒண்ணு இல்லை. தாராளமா பண்ணுங்க, சாந்தி தவம் பண்ணுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா கண்ணாடி பயிற்சிக்கு முன்னால சாந்தி தவம் பண்ணிடக்கூடாதுமா. இன்னொரு கேளுங்க, இப்ப நித்யானந்த தவம் பண்றோம்லங்கய்யா, கேளுங்க கேளுங்க. நான் வந்து மூலபந்தம் புடிச்சிட்டே தான் அங்க ஆக்னிக்கு போகணுமாங்கய்யா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், மூலபந்தத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க வந்து நித்யானந்தமும் மூலாதாரத்துல இருந்து மூச்சு எடுத்துட்டு உச்சந்தலை துரியத்துக்கு வர்றோம். துரியத்துல இருந்து மூச்சை விட்டுட்டு பாதை இடுப்பு பகுதியில இருந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நல்ல துரிய தவம் பண்ணிட்டு மூச்சை அங்க கொண்டு வாங்க. மூச்சை விட்டுட்டே உடம்பு முழுவதும் வாழ்த்திட்டே கவனிங்க. மறுபடியும் மேல வாங்க, இடுப்பு பகுதியிலிருந்து மூச்சு இழுத்துட்டு உச்சந்தலைக்கு வாங்க. மறுபடியும் மூச்சு விட்டுட்டே பாதம் வரைக்கும் அப்படியே நுணுக்கமா வாழ்த்திட்டே மூச்சோட கவனிச்சுட்டு போங்க. வாழ்த்து சொல்லிட்டே போங்க, நல்லா இருக்கும், அருமையான தவம். கடைசியில துரியத்துல வந்து நிக்கிற போது உடம்பு லேசா இருக்கிறத உணரலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. சபரீஷ் 100 வயசு உங்களுக்கு, நினைச்சே வந்துட்டீங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப 100 ஆண்டுகள், லாங் லிவ் சபரீஷ் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க ஆசீர்வாதம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா, உங்க உரை ரொம்ப உள்ளுணர்வோட நீங்க பேசுனீங்க. நன்றி ஐயா. நன்றி. எனக்கு ஒரே இந்தியாலயா? ஐயா மெல்பர்ன்ல தான் இருக்கேங்க ஐயா, மெல்பர்ன்ல தான் இருக்கேங்க. சரி ஐயா, நீங்க சொன்ன உங்களுக்கு ஆன்சர் பண்ணல ஒரு சின்ன ஃபாலோ அப் கொஸ்டின் ஐயா. இப்ப வந்து இப்ப எங்க சிவகாசி நீங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து தென்காசி அவங்க எல்லாம் வந்து இறந்தா அந்த மாதிரி அந்த செலிப்ரேஷன் இருக்கு. இப்போ மத்த இடத்துல ஆஸ்திரேலியா அமெரிக்காலுமே அது ரொம்ப சில பேர் ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஓஷோ ஆர்கனைசேஷன் எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்புறதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ சில இடத்துல எப்படின்னா கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்க உடலை வந்து அந்த ஃபியூனரல் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து 1 வாரம் கழிச்சுதான் அவங்க இன்னும் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கருப்பு கலர் ஷர்ட் பண்ணும், அந்த மாதிரி ரொம்ப ட்ரெஸ் கோட் எல்லாம் பயங்கரமா பார்த்து அதுக்கப்புறம் அவங்க புதைக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனா இப்ப நம்ம ஊர்ல இறந்த உடனேவோ இல்ல 1 நாளுக்குள்ள அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நாள் வச்சு பண்றது அவங்க குடும்பத்துல துக்கமா தானே இருக்குங்க ஐயா. அதுதான் கேட்டேங்க ஐயா. அது அந்த மாதிரி நல்லதா இல்ல? இது கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வி, மதம் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் நம்ம விளக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா? இது என்னன்னா, அதுல அந்த கிறிஸ்டியானிட்டியில மீட்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து மீண்டும் உயிர்த்தெழுதல்னு இயேசுபிரான் வந்து அவர் ஒரு ஞானி மகான், உயிர்த்தெழுதல் மீண்டும் வராரு. அந்த உயிர்த்தெழுதல் வந்து இவங்களுக்கு நம்பிக்கையா புகுத்தப்பட்டதுனால அந்த 3 தான் கிறிஸ்டியானிட்டியில வந்து லவ், ரிடீம், ஃபெய்த். அந்த 3 தான் அவங்களுக்கு லவ். ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, அவங்க எல்லாமே அதை பின்பற்றவங்க தான். அன்பு, ரிடீம்ங்கிறது மீட்பு, 3வது ஃபெய்த் நம்பிக்கை. அது வாழ்க்கையில இருக்கிற அந்த 3மே வந்து அவங்க கடைபிடிக்கிறதுனால ஒருவேளை மீண்டும் அந்த ஆன்மா உயிர்த்தெழுமோங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசியில நல்லடக்கம் பண்ணுவாங்க. அது அவங்க சம்பிரதாயம், ஒன்றும் தவறு இல்லை. அவங்க எதிர்பார்ப்பு இல்ல, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாருன்னு அவங்க உத்தரவு வந்தாச்சுன்னா சந்தோஷமா இது பண்ணிடுவாங்க. அது தவறு இல்லைங்க, அவங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா நம்ம சித்தர் அந்த இடத்துல வந்துடுறார். கறந்த பால் முளைப்புகா, உடைந்த சங்கின் ஓசை மீண்டும் உட்புகா, அப்படியே ரெகுலரா கடைசியா சொல்லுவாரு, பிரிந்த உயிர்கள் மீண்டும் உட்புகா அப்படின்னு சொல்லிடுறாரு சித்தர். வந்து அதுல கிளீனா சொல்லிட்டு போயிட்டாரு. உயிர் பிரிஞ்சாச்சுன்னா, வித்துக்களையும் உடைஞ்சாச்சுன்னா மறுபடியும் உள்ள நுழையிறது வாய்ப்பு இல்லை. அது அவங்க எப்ப பண்ணாலும் ஒண்ணுதான். ஆனா ஏதோ ஒரு நேரத்துல பண்ணித்தானே ஆகணும், பண்ணட்டும். ஓ சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நான் ஒரு முறை கூப்பிடுறேன். நன்றி. கண்டிப்பாங்க ஐயா. நன்றி. வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாங்க ஐயா. அடுத்த அன்பராக சத்யாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க ஐயா கிட்ட பேசலாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சார், நான் சிவகாசியில இருந்து பேசுறேன் சார்.
அதாவது ஹெட்டிங் பார்த்ததுமே பார்த்தேன். நீர்ம விசையாற்றல்ல இருந்தது ஏதோ சயின்டிபிக் சயின்ஸ் லெசன் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்மளுடைய வேதாத்திரியம் வந்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து எவ்வளோ டெப்தா வந்து மகரிஷி கொடுத்துருக்காங்க, எப்படி யோசிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஐயா. நன்றி நன்றி. எனக்கு என்ன கேள்வினா, நாங்க வந்து இப்போ சிவகாசியில இருக்கோம் ஐயா. இப்பதான் லாஸ்ட் இயர் கிராக்கர் ஷாப் வச்சிருந்தோம் தீபாவளிக்கு. எனக்கு அதுல என்ன வருதுன்னா, அது கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ளூர ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அது சுற்றுப்புறத்துக்கு வந்து தீங்குதான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஊர் ஃபுல்லுமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒர்க்கே அதுதான். டெய்லி ரொட்டீன் ஒர்க்கே வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதுதான். அப்படிங்கும் போது அது நம்ம நம்ம கடை வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போயிட்டே இருக்கு ஐயா. அதுதாங்க ஐயா. கடை வைங்கம்மா, தவறில்லை. ஒரு நாள் ஒன்றும் ஆகாது. இந்த பிரபஞ்சம் எத்தனையோ வளர்ந்த நாடுகள் வந்து ஏகப்பட்ட புகை வச்சு இந்த பூமியை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏழை தொழிலாளர்களுக்கும் அவங்க நலனுக்காக அந்த அரசாங்கம் அனுமதித்த லெவல்ல தான் அவங்க பண்றாங்க. அதனால அரசாங்கத்துக்கு மீறி பண்ணல. வெடிக்கிறவங்களும் அரசாங்கத்துக்கு மீறி 10 மணிக்கு மேல வெடிக்க வேண்டாம் அப்படின்னா அந்த பறவை இனங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் சுவாச மண்டலம் அந்த ஆக்சிஜன் லெவல் பாதிக்கப்படுங்கிறதெல்லாம் சொன்னதுதான். பட்டாசுனால டெல்லி எல்லாம் கெடலைங்க, வாகன பெருக்கத்தினாலதான் டெல்லியில புகை மூட்டம். அது மட்டும் இல்ல, அங்க பஞ்சாப்ல இருந்து அந்த புகை மூட்டம் போட்டு தீ வச்சு எரிச்சு அந்த புகையெல்லாம் டெல்லி நோக்கி வர்றதுனாலதான் மாசுபட்டு இருக்கிற தவிர நம்ம சிவகாசி உள்ளூர்காரங்கனால யாருமே எதுவுமே ஆகல. நீங்க சந்தோஷமா பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, தவறு கிடையாது. உழைப்பாளிகள் அல்லவா நீங்கள், குட்டி ஜப்பான்ல. ஆமா ஆமாங்க ஐயா. அது ஹஸ்பண்ட் வந்து அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாரு அவரு சொல்ற பாயிண்ட்ல. இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம வந்து இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. இருந்தாலும் எனக்கு என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்மளால அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஐயா இப்ப தெளிவா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அதனால தாராளமா பண்ணுங்க மேடம். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கட்டாயிருச்சு. அவங்க வெளியே போயிட்டாங்க ஐயா. அடுத்த அன்பரை கூப்பிடலாமா ஐயா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த அன்பரை கூப்பிடலாங்க ஐயா. அடுத்த அன்பராக ஜஃபனா கலாநிதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டவுனா வருது. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் யாழ்ப்பாணத்துல இருந்து கதைக்கிறேன், ஸ்ரீலங்கா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க மேடம். நான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துல இருந்து கதைக்கிறேன் ஐயா. நாங்க வந்து ஒவ்வொரு நல்லா இருக்கும். மழை நல்லா பெய்து கொண்டு இருக்குது ஐயா. என்னுடைய கேள்வி நல்ல மழை வாழ்த்து சொல்லுறீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 4:30க்கு தவம் செய்யறோம். ஒரு நாளும் காலையில 4:30க்கு தவம் செய்யறோம் ஐயா. அந்த தவம் முடிஞ்ச பிறகு தான் சாந்தி தவம் செய்யறதா ஒரு அன்பர் சொல்லி இருந்தா, அது சரியா தவறான்னு தெரியல எனக்கு. இல்ல, ஆமா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழியார்ல ஒரு இது வச்சிருக்காங்க, எந்தெந்த தவம் எந்தெந்த நாள் ஏற்ற வேண்டும் பாவிக்க வேண்டும்னு ஒரு இது இருக்கு. நீங்க ஒரு நாளும் 4:30 மணி தவம் முடிச்சுட்டு சாந்தி தவம் செய்ய வேண்டியது இல்லை. இரவு நேரத்தில் உறங்கும் முன்பாக சாந்தி தவம் ஏற்றலாம். சாந்தி தவம் சாதாரணமாக ஏற்றக்கூடிய நேரங்கள் வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, சனிக்கிழமை, சாட்டர்டே, 2 நாட்கள் மட்டும் சாந்தி தவம் நீங்கள் ஏற்றலாம். அப்ப மற்ற நாட்கள் அதுக்குண்டான தவம் என்னென்னு உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்களா? அதன்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படி செய்யுங்கள். சாந்தி தவம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இரவு உறங்கும் போதும் உணவுக்கு பின்னரும் சிறிது நேரம் சாந்தி ஏற்றலாம். நாங்க செய்யறோம். நாங்க அது வளமையா அந்த தவம் முடிஞ்ச அப்புறம் நாங்க சாந்தி செய்கிறே இல்ல. அதுல இணைஞ்சு கொள்ற அம்மா தான் அவரால் கேட்டா அப்படி தான் ஒவ்வொரு நாளும் இந்த தவம் முடிஞ்ச அப்புறம் ஜூம்ல செய்யறாங்க. முடிஞ்ச பிறகு தாம் வந்து சாந்தி தவம் தான் செய்யறாவாம்.
ஒவ்வொரு தவம் முடிஞ்சா பிறகு. அப்ப அது செய்யலாமான்றதான் கேட்டேன். இல்ல அது வேண்டியதில்லை. உங்களுக்கு நேரம் ஒத்துழைத்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் செய்யறதுல வேண்டியது கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை. சரி, நன்றி ஐயா, வாழ்க்கை நன்றி வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா. அடுத்து மீண்டும் செவேல் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுக்குறோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஐயா, இந்த 18 சித்தர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் 800 வருடம் 4000 வருடம்ன்றாங்க. அதே மாதிரி எத்தனை நாள்னு குறிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி ஐயா அவங்க மீன் பண்ணி அவங்க அத்தனை வருடம் இருக்க? நம்ம 35 வயசுனா 90 வயசு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இது தளர்ந்து போகுது. அவங்க எல்லாம் எப்படி இத்தனை ஆண்டுகள் இருக்காங்கன்னு? அந்த திருப்பதி எல்லாம் 800 வருடம், அந்த கொங்கணர் இருக்காரு, அதே மாதிரி போகர், அந்த பயணிகள் இருக்காங்கன்னு இத்தனை 800 வருடம்லான்னு சொல்றாங்க. அது எப்படி ஐயா? எப்படி அவங்க சார் அவ்வளவு உடம்போட இல்ல, அவங்க எல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சு இருக்காங்க. இன்னைக்கும் பழனியில போகக்கூடிய ஜீவசமாதி எல்லா இடங்களையும் ஜீவசமாதி அடைஞ்சு இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க உயிராற்றல் இருக்கு. அவங்க மூலமா அவங்க மத்தவங்க இப்ப உங்க மூலமா நீங்க இணைஞ்சீங்கன்னா உங்க மூலமாக அந்த கவிதை வெளிப்படும், அவங்க சீடர்கள் மூலமா. அதையே அவ்வையாரே ஒரு அவையார் கிடையாது, 9 அவையார் என்னமோ சொல்றாங்க. அவங்க ஜீவசமாதி அடைஞ்சதுக்குனால அடுத்த அவையார் மூலமாக அந்த பாட்டு வெளிவந்திருக்கலாம். அப்படித்தான் எல்லாருமே அவங்க வாழும் போதும் என்ற மனோபாவம் 120 200 வந்தது உடனேயே அவங்க உடல் இயக்கத்தை நிறுத்தி ஜீவசமாதி அந்த இடத்துல அடைஞ்சிருவாங்க. அவங்க இன்று வரை இருக்காங்க. அதனாலதான் திருப்பதி லட்டு சுவையா இருக்கும், கொங்கணனுடைய உயிராற்றல். இல்லங்க ஐயா, அவங்க மனத்தை இழந்துட்டு உயிரை உடல்ல நிறுத்திக்குவாங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்களா? ஐயாவோடது மியூட் ஆயிட்டு இருக்குங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மறுபடியும் மியூட் ஆயிடுச்சுங்க. மியூட் பண்ணிடுறேன் ஐயா. என்னோட மியூட் ஆகலையே ஐயா, அடிக்கடி மியூட் ஆகுதுங்க. இப்போ பேசலாங்க ஐயா. கேக்குதுங்க. அதே ஜீவசமாதி தான் செவேல் சார். சொல்லுங்க ஐயா. மன இயக்கத்தை நிறுத்திடுவாங்க, உயிர் அகண்டாகாரத்துல கலந்து போயிரும், உடம்பு பவுடரா மாறி பஞ்சபூதங்களோட கலந்து போயிரும். அவங்களுடைய ஆன்மா அந்த இடத்துலயே இருக்கும். அவங்க நல்லது விரும்பினாங்க இல்லையா, அந்த உடல் அழியாத ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வளமுடன் ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. ஐயாவோடது மைக் மியூட் ஆயிருக்கு. ஐயா பேசிட்டு இருக்காரு போல. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லாதானே, எனக்கு பிரச்சனை இல்லாம தான் கேக்குது. அதான் மியூட்ல ஆயிடுதுங்க, அதுவே தானா என்னன்னு தெரியலங்கய்யா. பேசுங்க ஐயா. ஆடியோ கேக்குது இல்லைங்க மேடம்? இப்ப கேக்குதுங்கய்யா. மியூட் ஆயிட்ட கேக்கலங்க ஐயா, நீங்க சொன்னதும் என்னன்னு தெரியல, எதனால மியூட் தெரியுதுன்னா அன்மியூட்ல காமிக்குது. செவேல் சார் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. அதான் நீங்க அவங்க ஜீவசமாதி, அதனால ரொம்ப வருஷம் உயிரோட உடலோட இருந்தது இல்ல. மகரிஷி ஜீவசமாதியான ஒரு கேள்வி இருக்குது, அடுத்த சப்ஜெக்ட்லயே பேசுவோம் ஒரு நாள். இல்லங்க அவங்க உடல் அழியாத ஐயா, அவங்க உடல் அழியாத. உடல் அழிஞ்சிரும், ஆன்மா மட்டும்தான் அழியாம இருக்கு. சரி சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சுகன்யா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? சுகன்யா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வமுடன் சொல்லுங்க மேடம். இப்போ தவம் இருக்கு இல்லையா, இப்போ காலையில நம்ம தூங்கி எழுந்த உடனேயே பஞ்சபூத நவக்கிரக தவம் எக்ஸசைஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டு பண்ணலாமா ஐயா? பண்ணலாங்க மேடம், ரொம்ப நல்லது, பண்ணலாம். சரி, எக்ஸசைஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியே பண்ணிடணும் இல்லையா ஐயா? கண்டிப்பா பண்ணணும், வெறும் வயித்துல தான் பண்ணணுமா? சோ அது முன்னாடியே முடிச்சிருவோம். பஞ்சபூத நவக்கிரகம் தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணிடுவோம், குக்கிங் அந்த ஒர்க் எல்லாம். இப்போ ஒரு இந்த பஞ்சேந்திரிய தவம், ஒன்பதுமய தவம் எல்லாம் சொல்றோம்ல,
அதெல்லாம் நம்ம எப்ப பண்ணலாம் அதுக்கப்புறம்? அது நான் கிழமை வாரியா வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை துரியாதீதம், திங்கட்கிழமை துரியம், செவ்வாய்க்கிழமை பஞ்சபூத நவகிரக தவம், புதன்கிழமை பஞ்சேந்திரியம், வியாழக்கிழமை இது என்ன நம்ம இந்த மூச்செழுத்து வர அந்த தவம், அடுத்தது வெள்ளி சனி சாந்தி பண்ண சொல்றாங்க. வெள்ளி மாலையும் சனி மாலையும் ஞாயிறு காலையும் 9 மையம் அப்படி பண்ண சொல்லி அந்தந்த கிழமைக்குதான் அப்ப இந்த ஒரு வாரத்துல எல்லா தவமுமே அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பிறப்புல பஞ்சபூத நவகிரக தவம் கூட்டல் செவ்வாய்க்கிழமைகள்ல பஞ்சபூத நவகிரக. ஆனா நீங்க பண்றது ரொம்ப நல்லது. காலையில எழுந்த உடனேயே டெய்லி நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு. பஞ்சபூதங்கள் பண்றது உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்ல உறுதுணையா இருக்கும். ரொம்ப நல்லது. பண்ணிட்டு பண்ணணும், தவறே கிடையாது. இதுவும் நைட்ல பண்ண சொல்றாங்க இல்லையா? அது டெய்லியே நைட் பண்றீங்க, அது டெய்லியில வந்துருது. அதுவும் நைட்டு சாந்தி தவம் மட்டும் பண்ணுங்க, வேற எல்லாம் பண்ணாதீங்க. இரவு உறங்குறதுக்கு அது டெய்லியும் பண்ணிக்கலாம். இந்த கிழமை வாரியாவும் அது ஒரு நாள் தனியா பண்ணிக்கலாம். அப்ப அது டே டைம்ல கூட பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. டே டைம்லயும் பண்ணலாம், தவறு கிடையாது. அந்த சாந்தி தவம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஒரு பயிற்சியும் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல கண்ணாடி பயிற்சி, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான் பண்ணக்கூடாது. அது சாந்தியில உயிராற்றலை கொண்டு போய் குவிக்கிறீங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாகி தெய்வ பயிற்சியிலும் கண்ணாடி பயிற்சியிலும் விரிக்கிறீங்க. அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை. கண்ணாடி பயிற்சி இன்னொன்னு என்ன ஐயா? தெய்வ பயிற்சி, விளக்கு பயிற்சி, தீப பயிற்சி, அது ரெண்டும் பண்ணக்கூடாது. சாந்தி தாமம் பண்ணியாச்சுன்னா பண்ணக்கூடாது. அந்த டே வாரியா நீங்க சொன்னீங்கல்ல, அது நான் எதுல போய் தெரிஞ்சுக்கணும்? நீங்க சொல்றீங்களா, நான் எழுதிக்கவா இல்ல நீங்க அந்த டே வாரியான பயிற்சி மன்றத்துல கேட்டீங்கன்னா, உங்க அறிவித்திருக்கோயிலையும் மன்றத்திலையும் கேட்டாங்கன்னா சொல்லிடுவாங்களா அவங்கள? ஞாயிறு காலை 9 மையம், மாலை துரியாதீதம், திங்கள் காலை துரியாதீதம், மாலை திங்கள் மாலை துரியம், செவ்வாய் 2 வேளையும் பஞ்சபூத நவகிரக தவம், புதன் 2 வேளையும் பஞ்சேந்திரியம், புதன் 2 வேளையும் பஞ்சேந்திரியம், வியாழன் நித்யானந்தம் 2 வேளையும், வெள்ளி 2 வேளையும் சாந்தி, அப்ப வெள்ளிக்கிழமை மற்ற தவம் செய்யக்கூடாது, காலையும் மாலையும் சொல்லுவீங்க? சாந்திதான் பண்ணணும். சரி. சனி காலை சாந்தி, மாலை 9 மையம். இதுதான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துல வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம். நன்றிமா. நீங்க பௌர்ணமி அமாவாசை வந்ததுன்னா அந்த நாள் எக்ஸம்ஷன் பஞ்சபூத நவகிரகம். கிரகணம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல டைரக்டா அந்த நாளை விட்டுட்டு பஞ்சபூத நவகிரகம் ஏற்றலாம். சரி, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக சத்யமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்போ நித்யானந்த தவம் பண்ணும்போது ஐயா மூச்சு இழுத்துக்கிட்டே துரியத்துல இருந்து மூச்சு விட்டுட்டே பாதம் வரைக்கும் போறோம் ஐயா. ஆனா மூச்சை விடும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா விடுற மாதிரி இருக்கு. அதாவது இடுப்பு பகுதி வரைக்கும் தான் நம்ம மூச்சு ஃபுல் பிரீத் விட்டுறோம். மறுபடியும் மூச்சு தான் இழுக்க தோணுது. அப்ப மறுபடியும் மூலாதாரத்துல இருந்து போறோம், மறுபடியும் மூலாதாரம் வரைக்கும் மட்டுமே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு. அதுல மூச்சு இயல்பாக சென்று வரட்டும்னு வேற கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது கீழே அப்ப பாதம் வரைக்குமே போற ஒரு ஃபீல் வர மாட்டேங்குதுங்க ஐயா. அப்ப நம்ம மூச்சு கவனிக்காம அப்படியே செய்யலாமாங்க ஐயா? நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பாதம் வரைக்கும் வாழ்த்திட்டு டக்குன்னு மேல வந்துருங்க இப்பத்திக்கு. அதுக்கு சின்ன நுட்பம் சொல்லி தர்றேன். நாடி சுத்தி பண்றீங்கல்ல? ஆமாங்க ஐயா. நாடி சுத்தி பண்ணையில மூச்சு இழுக்கிறத சாதாரண எடுத்துக்கங்க, கொஞ்சம் மெல்ல விட்டு பழகுங்க.
ஒரு மாத்திரைனா கும்பகம் 2, நம்மளுக்கு கும்பகம் இல்ல, ரேஷகம் 3ன்னு சொல்லுவாங்க. விடுறது டபுள் டைம் மெல்ல விடணும் மூச்சை. இல்லைங்க ஐயா, நாடி சுத்தில ஓரளவுக்கு ஸ்லோவா தான் ஐயா விடுறேன். ஏன்னா ஒரு அடிச்சிட்டு நம்ம இன்னொரு பக்கம் விடுற போது அதனால ஸ்லோவா விடுறது ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நித்யானந்த தவத்துல நம்ம மூச்சை இழுக்கிறோம். ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்க நான் சொல்றேன். நீங்க தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி எல்லாம் ரொம்ப வாழ்த்துறீங்க. அதை கொஞ்சம் நல்லா அப்படியே முகம், நான் சொல்ற ஸ்பீட்ல வந்துருங்க. உச்சந்தலையில இருந்து முகம், தலையெல்லாம் முகம், கழுத்து, மார்பு, கைகள், வயிறு, இடுப்பு, துடைகள், முழங்கால்கள், கால்கள். வாழ்க மூச்சு விட்டீங்களா மேல. ஓகே ஓகேங்க ஐயா, சரிங்க ஐயா, ட்ரை பண்றேங்க. ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி, அதான் இப்போ அந்த ஜீவசமாதி பத்தி செவ்வேல் ஐயா கேட்டாங்க, அதேதான் எனக்கு டவுட். இப்ப மகரிஷி அவங்க ஏன் வந்து ஜீவசமாதி அடையல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஐயா. சக்தி களத்துல இருக்காங்க. ஓகே ஓகேங்க ஐயா. இல்ல மகரிஷிக்கு ஏன் ஐயா அந்த மாதிரி ஒரு தாட் வரல? அடையலங்கிறது அது பெரிய விளக்கம். ஓகே ஓகேங்க, அதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. ஜீவசமாதி உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஜீவசமாதி அடைஞ்ச, ஏன்னா அந்த கேள்வியோட நீங்க போக வேண்டாம். ஓகே ஓகேங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாய்ஸ் கேட்கல ஐயா? கேக்குதுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. கேக்குதுல்ல? கேக்குதுல்ல? இப்பதான் கேக்குது ஐயா எனக்கு. இப்ப என்னன்னு கேளுங்க. ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போனாதான் தன்வந்திரியோட ஆற்றல். மகரிஷி உயர்ந்த மகான், அதனால மேல போய் பேரியக்க மண்டலத்துல உங்க வீட்டுல இருந்த தவத்துல போனா அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுது புரியுதுங்க ஐயா. தெளிவா புரியுதுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இது ரொம்ப நாளா இருந்துச்சு இந்த கொஸ்டின். இல்ல புரிஞ்சுதுங்க ஐயா, எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நாளா இந்த கொஸ்டின் இருந்தது. புரியுது புரியுது புரியுது. அங்க நிக்கிறாங்க, அங்க ஏன் நிக்கிறாங்கிறது அதுதான் சப்ஜெக்ட். அது வந்து எல்லா மக்களுமே வந்து அந்த இது கிடைக்கணும் அப்படிங்கறக்கோசரம் ஐயா அப்படின்னு நினைக்கிறேன். புரியுது புரியுதுங்க. அதேதான். நன்றி. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வேற அன்பர்கள் யாரும் கேள்விக்கு வரலைங்க ஐயா. நன்றி நன்றி. நல்ல பொறுமையா இருந்து பண்ணிட்டீங்க. நல்ல கேள்விகள் இன்னைக்கு எல்லாமே. ஆமாங்க ஐயா, நல்லா இருந்தது. ரொம்ப கேள்விகள் கேட்ட சிறப்பான ஒரு பதில் நிறைய கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. சென்னை போரூர் சக்தி நகருங்க ஐயா. சரி சரி. நன்றி நன்றி. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க